ஹலோ. பேசுங்கய்யா. பேசவா? ஆ. சரி, கேக்குதா? கேக்குதுயா. சரி. அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, ஹோமியோ ஆர்வலர்களே, மருத்துவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று அற்புத நலமாக்கல் அரிய மருந்துகள் தலைப்பிலே 4வது வகுப்பாக இது இருக்கிறது. உங்களோடு ஒரு அரிய மருந்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 28 வயது பெண் வந்தாங்க அவங்க மதரோட்ட. அவங்களுக்கு கால் 2ல எக்ஸிமா, 2 கால்லயுமே இருந்தது. நீர்வழ வந்தது. கடுமையான அரிப்பு இருந்தது. அரிப்பு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டேன். கொள்ளுது அப்படின்னுச்சு. வேற எப்பமா அந்த எக்ஸிமா வந்ததுன்னு கேட்டேன். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அப்படின்னாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடின்னா எப்படிம்மா அப்படின்னு கொஞ்சம் கேட்டேன். சொல்லப்போனா எனக்கு கல்யாணம் ஆன பிறகு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கல்யாணம் பிறகு வந்ததுன்னா உங்க கல்யாண வாழ்க்கை அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு. சொல்றேன் சார், நான் எங்க ஊர்ல வந்து நல்ல ஒரு மதிப்பான குடும்பத்துல பிறந்தவ. எனக்கு தம்பி இருக்கா, நான் இருக்கேன். எங்க அப்பா ஒரு ஊர்ல நல்ல செல்வாக்கான ஆளுதான். எங்க ஆளுகள்ல பி வர படிச்சாலும் நான் தான். அதனால எங்க ஊர்லயும் சரி, எங்க சொந்தக்காரர்களையும் சரி, எங்க பேருக்கு நல்ல மதிப்பு எனக்கு. நல்லா படிக்க வச்சுட்டாரு அப்படின்னு. நான் எங்க அம்மாகிட்டையும் எங்க அப்பாகிட்டையும் சொன்னேன், எம்இ படிக்கணும், எம்பிஏ படிக்கணும்னு சொன்னேன். நிறைய படிக்கணும். எனக்கும் ஒரு ஊர்ல மதிப்பு. நான் ஊர்ல ஒரு முக்கியமான ஆள் ஆயிட்டேன். என் சொந்தக்காரங்களோட ஆளுக்கு. ஏன்னா பிஇ படிச்சிருக்காங்க அப்படி இல்லை. அந்த சமயத்துல வந்து என்னை பொண்ணு கேட்க வந்தாங்க. தூரத்து சொந்தக்காரங்க தான். மாப்பிள்ள வந்து அவரும் படிச்சிருக்காரு, பிஇ வரை படிச்சிருக்காரு. நல்ல வசதிக்காரங்க. சொந்த பொண்ணு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் பிஇ படிக்கிறேன், பிஇ படிச்சுட்டேன், எம்இ படிக்க போறேன், எம்பிஏ படிக்க போறேன், நான் கூட கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப எனக்கு 25 வயது, 24 வயது. அப்ப அங்க மாமியார், மத்தவங்க, நாத்தனார்லாம் வந்தவங்களும், நீ ஏமா கவலைப்படுற? நம்ம வீட்டுல என்ன குறைச்சல் இருக்கு? கல்யாணம் பண்ணி வந்து படி, நல்லா படி. உனக்கு என்ன இங்க குறைச்சல்? நாங்க எல்லாருமே உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். நல்லா படி அப்படின்னாங்க. நான் அப்ப சொன்னேன், நான் கட்டாயம் படிக்கணும். படிக்க அனுமதிச்சாதான் வருவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா சொன்னேன். என்னம்மா, நல்ல வாழ்க்கை, நல்ல வசதிக்கார சூழல். நாங்க அவ்வளவுலாம் இருந்தும் கூட உன்னை இந்த மாதிரிலாம் சொல்றீங்கன்னு சொல்லி 2-3 தடவை வந்து திருப்பி திருப்பி எங்களை கேட்டு கடைசியில எங்களோட சம்மதம் வாங்கிட்டாங்க. எங்க அம்மா அப்பாவும் பொண்ணு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தா நல்லது தானே, வசதிக்கார வீட்டை கட்டி கொடுத்தா நல்லது தானே அப்படின்ட்டு சம்மதம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி போனா அந்த வீடு அவங்க வசதியான வீடு, நல்ல வசதியெல்லாம் இருக்கு, நல்லா தான் இருந்துச்சு. அப்பவே நாத்தனாரு அவங்க எல்லாம் ரொம்ப படிக்காதவங்க, எஸ்எல்சிக்கு தான் படிச்சவங்க. அதனால எனக்கு என்னை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நான் படிச்சவ, ஊர்ல நல்ல செல்வாக்கா இருக்கு, மதிப்பு அப்படின்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஊர்ல வந்து இந்த பொண்ணுக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் நல்லா மதிப்பு கொடுக்குறாங்க. அதனால பொறாமையா இருந்தது எல்லாம் போனதுல இருந்து என்னைய வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வச்சுட்டாங்க. எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 2, 3 வேலைக்காரங்க இருந்ததுல 2 வேலைக்காரங்க நிப்பாட்டிட்டாங்க.
என்னையே பார்க்க சொல்லிட்டாங்க. சரி, ஒரு நாள் பார்க்குறேன், 2 நாள் பார்க்குறேன். கடைசியில தொடர்ந்து வீட்டு வேலையிலிருந்து எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா போச்சு. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே நம்மள. படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, கட்டிட்டு வந்தாங்க. இங்க வந்து வீட்டு வேலைய பார்க்க சொல்லிட்டு இருக்காங்களே! அப்படின்னு ரொம்ப நான் வருத்தப்பட்டு சங்கடப்பட்டேன். வீட்டு வேலை பார்த்தாலும் பரவால்ல. நான் எந்த வேலை பார்த்தாலும் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. வீட கூட்டுனா, கோலம் போட்டா, எனக்கெல்லாம் கோலம்லாம் அதிகம் போட்டு பழக்கம் இல்ல. ஆனா கோலம் போட்டோம்னா, தப்பா போட்டா நாத்தனார்ல இருந்து, மாமியார்ல இருந்து சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு சங்கடமா போயிரும். கடைசியில என்னைய வந்து ஒரு வேலைக்காரியோட நடத்தாம நம்ம பிஇ படிச்சிருக்கோம், நல்லா படிச்சிருக்கோம். நம்மள வந்து மேலும் படிக்க வைப்பாங்க. நல்லா வசதியா, நிம்மதியா இருக்கலாம்னு வந்தேன். இப்படி ஆக்கிப்புட்டான்னு ரொம்ப வருத்தம் எனக்கு. நானும் அப்புறம் அவங்களோட அதிகம் பேசுறதில்ல. அவங்களும் என்ட்ட யாருமே பேசுறது இல்ல. இதுதான் நிலைமை. சரி, இப்படித்தான் இவங்க இருக்காங்க. என்ன பண்றது? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்காரர்ட்ட சொன்னா அவரு கண்டுக்கவே இல்ல. அசட்டஸ் எதுவுமே செய்யல. அவங்க பிசினஸ் இருக்கு. பிசினஸ்க்கு போவாரு, வருவாரு, நைட்ல படுப்பாரு, எந்திரிச்சு போவாரு. அப்படித்தான் இருந்தாரு. அவர் வந்தாலும் அவங்களாம் நடிச்சிருவாங்க அவர்ட்ட. ரொம்ப நல்லா வச்சுக்கிறது போலயும், நல்லா எல்லாம் செய்றது போலயும். வீட்டுக்காரர்ட்ட சொன்னா, படிக்கணும்னு சொன்னீங்களே, படிக்க வைக்கிறேன்னு. எதுக்கு படிச்சு நீ என்ன பண்ண போற? நம்மகிட்ட உள்ள சொத்து சுகத்த, பணத்த செலவழிக்கவே ஆள் கிடையாது. எதுக்கு நீ படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால தாங்கவே முடியல. நம்ம எவ்வளவு படிச்சோம், இங்க வந்து எந்த தப்பும் பண்ணாம நம்ம துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோமே. குழம்பு வச்சா குற்றம், கோலம் போட்டா குற்றம், எல்லாத்துக்கும் குறை. எனக்கு ஒண்ணுமே விளங்கல. கடைசியில எல்லாரும் 2 நாத்தனா, மாமியா மற்ற எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு என்னைய தனிமைப்படுத்திட்டாங்க. வீட்டுக்காரும் கண்டுக்கல. இதுதான் நிலைமை. இப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னுச்சு. அப்ப அவங்க அம்மா குறுக்க பேச்சு. ஒரே கோபம். கோவப்பட்டு எல்லாம் உன்னை எடுத்தாம்மா. பெரிய வசதிக்காரன் என்னை அப்படி வச்சிருப்பான், இப்படி வச்சிருப்பான்னு சொல்லி கேட்டு கல்யாணம் பண்ணி குடுத்தியே. என்னைய வந்து அடிமை உலாக்கி விட்டான். செய்ததெல்லாம் குற்றம் சொன்னான். என்ன தப்பு பண்ணோம்? ஒரு தப்பும் பண்ணலைல. எதுக்காக என்னைய இப்படி பண்ணாங்க? அப்படின்னு கோவப்படுச்சு. உங்க அம்மாகிட்ட அப்பவே கிள்ளிக்கலே. கோவப்பட்டு சாரி அம்மா, சாரி அம்மா அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன சொல்லுமா அப்படின்னு. சார், எனக்கு சின்ன பிள்ளையிலே படிப்புல ரொம்ப ஆசை. நல்ல ஒரு நல்ல பொசிஷன்ல, நல்ல வேலையில இருக்கணும்னு நான் நினைச்சேன். அப்படின்னு ரொம்ப சொல்லுச்சு. அப்ப இப்படி இருக்கும்னு நினைச்ச என்னைய கொண்டாந்து இப்படி கல்யாணம்னு ஒரு குப்பையில தள்ளிட்டேம்மா. இன்னைக்கு வந்து அந்த வீட்ல தனிமைப்பட்டு போயிருக்கேன். அப்படின்னு ரொம்ப சொல்லும்போதே கொஞ்சம் அதுக்கு அந்த கண்டிஷன்ல எனக்கு சில மருந்துகள்லாம் குடிச்சேன். வீப்பிங், எக்ஸிமா அப்படின்ட்டு சில விஷயம்லாம் குடுத்து, சில ஆர்சனிக் ஆல்பம் பழைய அந்த சிம்டத்தினுடைய அந்த சீஃப் சிம்டத்த கொடுத்து எடுத்து குடுத்ததுல அதுக்கு ஒண்ணும் கேட்கல. மறுபடியும் கேஸ் எடுத்தேன் அடுத்த மாதம் வரும்போது. அவங்க சொன்னதெல்லாம் பார்த்து ரூபிடிக்கு போட்டேன். அவங்க அதிகமா சொன்னதே வந்து, எந்த தப்பும் பண்ணாம நீ துன்பப்படுற. அடுத்து வந்து என்னைய படிக்க வைக்கணும்னு சொல்லி இங்க கொண்டாந்து வேலைக்காரி போல நடத்திட்டாங்க. அடுத்து வந்து எல்லாரும் என்னைய ஒதுக்கிட்டாங்க. நான் தனிமைப்பட்டு போனேன். இதுதான் அவங்க சொன்னது.
சரி, இதுக்கு ரூபரிக் போடலாம்னு போட்டதுல வந்து சஃபர் ராங், டெலூஷன் சஃபர் ராங் வந்தது. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, என்னை வேலைக்காரி கூட ஆக்கிவிட்டாங்க. என்னை கல்யாணம் பண்ணி மனைவியா ஒரு வீட்டுக்கு மனைவி ஒரு படிச்ச பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கோம், நாங்க படிக்க வைக்கிறோம்னு சொல்லி, ஆனா கடைசியில வேலைக்காரி கூட ஆக்கி விட்டாங்க. டெலூஷன் பீயிங் அபியூஸ்ட். அப்புறம் சின்ன கோலம் போட்டாலும் அல்லது சமையல் செஞ்சாலும் சாம்பார் வச்சாலும் கொஞ்சம் உப்பு இல்லைன்னா கூட என்னை கேலி பண்ணி அம்புட்டு பேருமே கிண்டல் பண்ணுவாங்க. There was a ridicule mocked at me. அப்படி ஒரு சூப்பர் கிடைச்சு. அப்புறம் வீட்டுக்காரரும் கண்டுக்கிறது இல்ல, இவங்களும் கண்டுக்கிறது இல்ல. Forsaken. அடுத்து ஐசோலேட்டட். இந்த ஃபீல் ஐசோலேட்டட் ஹவுஸ்ல ஆயிட்டாங்க. அப்புறம் பார்த்தேன், இது சரியா வராது, இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்ட்டு நான் ஒரு வழியா இதை விட்டு தப்பிச்சு போனா போதும் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட இருந்தேன். இங்க வீட்டுல இருந்தே இப்ப நான் அந்த வீட்டுல வந்துட்டேன். ஒரு கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் ஆச்சு. 6 மாதமா எங்க வீட்டுல இருக்கேன். இப்ப நான் எம்ஏ படிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்டயே படிச்சான்னு எங்க அம்மா சொல்லும்போது கடுமையா கோவப்படுவேன், திட்டுவேன். எங்க அப்பாவும் கண்டுக்கிற மாட்டாரு. எங்க அம்மா தான் எல்லாமே. திட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் சாரிம்மா சாரிம்மா அப்படின்னு போய் அது முட்டு வாயை தாங்குவேன். இதுதான் இருந்தது. ஸோ ஆங்கர், ரேஜ் ஆல்டர்னேட் பை ரெபண்டன்ஸ், குயிக் ரெபண்டன்ஸ். முக்கியமான ரூபிரிக்கா இருந்தது. நான் சொன்ன ரூபரிக்கெல்லாம் டோட்டாலிட்டி போட்டேன். அடுத்து என்னன்னா, பி படிச்சிருக்கும் போதே ஊர்ல வந்து அவனுக்கு நல்ல மதிப்பு, நல்ல எல்லாரும் நல்ல ஒரு முக்கியமான நபரா கருதுனாங்க. Feels exaltation. And இது ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஊர்ல அப்படின்னு நினைச்சு, அது ஆரம்பத்துல அப்படி இருக்காருதான் கல்யாணமே பண்ணாங்க. அப்ப delusion being abused, delusion ridiculed and mocked at, forsaken feeling, isolated, suffered wrong, exaltation thinks he is something important. இந்த ரூபரிக்கெல்லாம் போட்டதுல என்ன சொல்ல போனா, போட்டதுல வந்து லைசி நம்பர் தான் வந்தது. லைசின ரொம்ப ஆச்சரியமான ஒரு கியூர் அது. எக்ஸிமா, வீப்பிங் எக்ஸிமா. She has in both legs, tormented itching. So she is tormented by eczema. That also. லைசினம் கொடுத்த பிறகு லைசினம் வந்து நான் கிட்டத்தட்ட 1 கொடுத்தேன். 4 டோஸ் கொடுத்து விட்டேன். ஒரு வாரம் 1 டோஸ் போடுங்க அப்படின்னு. நல்லா குறைஞ்சாலும் நிப்பாட்டிடுங்க, நல்லா கூடுனாலும் நிப்பாட்டிடுன்னு சொல்லிவிட்டேன். கிட்டத்தட்ட 1 வாரம் அவங்க கிட்டத்தட்ட இந்த கரூர் பக்கத்துல வந்திருந்தாங்க. 1 மாதம் மருந்து கொடுத்து விட்டேன். 1 மாதம் இல்ல, 2 மாதம் சென்று தான் வந்தாங்க. வரும்போது கிட்டத்தட்ட 3/4 எக்ஸிமா மறைஞ்சு போயிடுச்சு. அரிப்பு இல்ல, நீர் வடிகிறது இல்ல. அவங்களுக்கு பெரிய ஒரு ஆனந்தமா போச்சு. எனக்கு அதை விட ஆனந்தம். லைசின காலில் உள்ள எக்ஸிமாவை குணப்படுத்தணும். அது கிராஃபைட்டிஸோ அல்லது ஆர்சனிக் மால்வமோ மெசீரியமோ
கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கூட சமையல் யோசிச்சு. ஆனா மைண்ட் ரொம்ப தெளிவா இருந்தது. எக்ஸிமா டார்மெண்டட், she was being abused, she was ridiculed and mocked at, she has exaltation feeling and forsaken, isolated. இது எல்லாமே லைசினம். மத்த மருந்து இருந்தா கூட இது பிரதான மருந்தா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து ரெபண்டன்ஸ், குயிக் ரெபண்டன்ஸ் தான் முக்கியமான மருந்து லைசின். அது கம்ப்ளீட்டா அருமையா அந்த கேஸ குணப்படுத்துச்சு. அந்த லைசின் தான் நீங்க பார்க்க போறோம். லைசின் யாருன்னா ராபிஸ், வெறிநாய்க்கடியின் உமிழ்நீர், டாக்டருடைய சலைவா, சலைவா ஃப்ரம் மேட் டாக், அதுல இருந்து எடுத்ததுதான். அப்புறம் 2007 ஒரு ஆள் வந்தாரு, குழந்தையிலேன்னு வந்தாங்க, பாலக்காடுல இருந்து. அவங்களுக்கு என்னடா பிரச்சனைனா, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மென்சஸ் கரெக்டா வருது, மாதவளுக்கு சரியா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, ரிப்போர்ட்டும் சரியா இருக்கு, டியூமரோ பிசிஓடியோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா அந்த ஆணுக்கு தான் பிரச்சனை. அவரு விவசாய வேலை பார்க்குறவரு, கூலி வேலை பார்க்குறவர் தான். யாரோ சொல்லி இங்க வந்திருக்காங்க நம்மகிட்ட. நான் அப்புறம் அவர் அந்த அம்மா போச்சுட்டு விசாரிச்சு என்ன அப்படின்னு. சார் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார், எனக்கு ஏதாவது எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், இல்லை அதெல்லாம் எரெக்ஷன்லாம் நல்லா இருக்கு, நல்லா 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 ஈடுபடுறோம். ஆனா வந்து என்ன பிரச்சனைனா, நான் சேர்ந்து இருக்கும்போது செம்மனே வர்றதில்லை, செம்மனே வர்றதில்லை, வெளியே வர்றது failing, ejaculation failing during coition அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அதை பார்த்ததும் கிராஃபைட்டிஸ் ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருந்து மருந்து. இவர் விவசாயம் பார்க்குறாரு, பிசிக்கல் ஒர்க் ஓரியன்டட் மேன். இந்த லெவல்ல அவருக்கு என்ன கொடுக்கலாம் யோசிச்சு பார்த்துட்டு கிராஃபைட்டிஸே கொடுத்தேன் அவர் ஒர்க் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா அது ரெமடி இஸ் ஃபர்ஸ்ட் கிரேட் இன் அந்த ரூப்ரிக். ஒரு மாதம் மருந்து கொடுத்து அனுப்புனேன். வந்தாரு, சார் ஒன்றும் சரியில்லை சார், என்ன விந்து சரியா வர மாட்டேங்குது, நாங்க சேர்ந்து இருக்கும் போது விந்து வர்றதே இல்லை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சேர்ந்து இருக்கும் போது விந்து வருதுன்னு சொல்லியப்பா, எப்பதான் விந்து வருது அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, தூங்கும் போது வருது சார் தன்னால. ஆஹா, முக்கியமா சொல்லியேன்னு பார்த்தா, failing coition, during coition failing ejaculation, but during sleep ejaculated. லைசின் முக்கியமான மருந்து. கிராஃபைட்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ். during coition எரெக்ஷன் இருக்காது, பாண்ட் ஆஃப் எரெக்ஷன். லைசினும் சில இருந்தா கூட அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட். அது அதனால கிராஃபைட்டிஸ் ஒர்க் பண்ணல, அடுத்து லைசினை வந்து கொடுத்தேன். வாட் அ ஒண்டர்ஃபுல் கேஸ் இட் வாஸ். வித்தின் 3 monthsல அவங்களுக்கு செமன் வந்து ப்ராப்பரா டிஸ்சார்ஜ் ஆகி, அவங்களுக்கு 38 வயது அந்த பெண்ணுக்கு, அவருக்கு 42 வயது, குழந்தை உண்டாச்சு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த கேஸ். ஒரு ஒண்டர்ஃபுல் கேஸ். அவங்க வந்து பாலக்காடுல இருந்து வந்தாங்க. அப்புறம் அவங்க இன்னொரு ஆளுக்கு சொல்லி இங்கிருந்து வந்தாங்க, வேற ஒரு கேஸ் வந்தாங்க. அப்ப லைசின் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. எஜாகுலேஷன் ஃபெயிலிங் டூரிங் காய்ச்சல் நிறைய மருந்து இருக்கு.
கிராஃபிட்டி செகண்ட் கிரேட், ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கு. லைசன்ஸ் செகண்ட் கிரேட்ல இருக்கு. மத்த தேர்ட் கிரேட்ல தான் இருக்கு. ஆனா டூரிங் ஸ்லீப் எஜாகுலேஷன் ஆகுது அப்படிங்கிறது லைசினம் மட்டும்தான் இருக்கு. அண்ட் லைசினம் ஹேஸ் நோ இம்பார்ட்டன்ஸ். வாண்ட் ஆஃப் எரெக்ஷன், நோ வாண்ட் ஆஃப் எரெக்ஷன். அவங்களுக்கு நல்ல எரெக்ஷன் இருக்கு, வயலண்ட் எரெக்ஷன் இருக்கு, பிரியாபிசம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கேட்டு பார்த்தேன். அப்புறம் மெட்டீரியல் படிச்சு கேட்டு பார்த்தேன் என்னடா இருக்கணும் போது. ஆனா அவருக்கு டெஸ்டிக்கிள் போதிய வளர்ச்சியில் அது போல இருந்தது. அதுவும் ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். அப்ப அதுல பார்த்தா அட்ராபின் டெஸ்டிக்கிள்ல லைசின் ஒரு மருந்து, முக்கியமான மருந்து. அதுவும் அடிஷனலா ஹெல்ப்பா இருந்தது. அதுக்கு அவருக்கு லைசினை கொடுத்தது. ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அவர் டெஸ்டிக்கிளோடு டெவலப் ஆகி நல்ல அவர் குடும்பத்திலிருந்து அருமையான குழந்தை பிறந்து, குழந்தையை தூக்கிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு அந்த பேரை சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஆளுகள் இருக்காங்களே, நல்லாயிட்ட சொல்ல மாட்டாங்க. 10 வருஷம் இருக்கும், 10 வருஷமா 15 வருஷமா டாக்டர் எல்லாம் பார்த்துருப்பாங்க. நம்மகிட்ட பார்த்து 2 நாள்ல 10 நாள்ல போன் பண்ணுவாங்க. சார் இன்னும் சரியாகலை. நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நல்லாயிட்ட சொல்ல மாட்டாங்க. கடைசியில குழந்தையோடு சொன்னாங்க. 3 மாதம் கருத்தரிச்சு அதுக்கு பிறகு அளவு டாக்டரை பார்த்து அந்த அளவு நார்மலா குழந்தை பிறந்து அப்புறம் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான கேஸ் எனக்கு. என்னோட ரிவார்டு கூட தரம்னாங்க. நான் ஒண்ணு வேண்டாம் அப்பா, நீங்க எல்லாம் போய் அப்படின்னு நான் சொன்னேன். இது லைசியத்தோட முக்கியமான கேஸ் தான். அப்புறம் ஒரு முக்கியமான கேஸ் என்னன்னா, ஒரு பெண் ரொமாட்டிக் பெயின். அந்த பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணதுல அவர் யாருக்குன்னா, அவர் வீட்டுக்காரர் மிலிட்ரி மேன். மிலிட்ரில இருந்து வருவாரு, ஒரு 2 மாதம் இருப்பாரு, போயிடுவாரு, குடும்பத்தை கூட்டி போகல. ஆனா என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துல தன் மனைவி மேலே அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. அவர் மிலிட்ரில இருந்து வயலண்டா நடந்துக்கணும். வயலண்டா நடந்த உடனே இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. கிட்டத்தட்ட டார்ச்சர் போல இருக்கும் ஒரு முறை. இது அவாய்ட் பண்ண பார்க்கும். அவாய்ட் பண்ண பார்த்தா வல்கரா திட்டம் வரும். ஒரு பெண் குழந்தை இருந்தவங்களுக்கு தாயும் மகனும் என்ன நினைச்சுக்கிட்டீங்க, அப்படியாக்க இப்படியாக்க ரொம்ப வல்கரா திட்டுவாங்க. இதுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மனுஷன் இப்படி பண்றாரு, நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றாரு, ஏன் இந்த டார்ச்சர் நமக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் பார்த்தா ரொம்ப இன்சல்ட்டா திட்டுறது. அவன் எவன்டி வச்சிருக்க, எவனும் நினைச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பண்றன்னு அளவுக்கு வந்துட்டாரு. பிறகு அம்மா அவனை ஒண்ணுமே செய்ய முடியல, ரொம்ப வருத்தப்படுச்சு. டார்ச்சர். நான் ரொமாட்டிக் பெயின், ரொமாட்டிக் பெயின்லாம் பெரும்பதி ரொமாட்டிக் சிம்டம் மொடாலிட்டியோட மருந்து உள்ளது நான் கொடுத்து நான் குணப்படுத்துனதே கிடையாது மேக்சிமம். பல கேஸ் அப்படி இருக்கு. உதாரணத்துக்கு அது போல இந்த கேஸ். she was tortured, tormented. லைசினம் abusive. insulting husband. ஒய்ஃபையும் பிள்ளையை இன்சல்ட் பண்றது. டார்மெண்டட், இன்சல்டட். இதுதான் அங்க நடந்தது பூரா. ஒரு வழியா இந்த பெண்ணும் தன் அம்மாவோட தான் வந்தது.
மேக்சிமம் அந்த ஆளு மிலிட்டரியில இருந்து வர்றாருனாவே என்ன கொடுமைப்படுத்த போறானோ அப்படின்னு நினைச்சுட்டே இருக்குமா. அப்படி இருந்த பெண்ணு வெளியே விடவும் மாட்டாங்க. அந்த ஒரு மாதொட்டிக்கு வீட்டுல இருக்கணும். எங்கேயும் போகக்கூடாது, ஆத்தா வீட்டுக்கு போகக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. Totally isolated she was. Tormented, abusing, insulting wife and children. Suffered wrong. Insulted. இதுதான் அந்த அம்மா அந்த பொண்ணுக்குள்ள ரூபடி. அதை வச்சு லைசன்ஸ் தான் அந்த பொண்ணும் கொடுத்தேன். She was perfectly cured from rheumatism. It took her 7 months to getting cured. For 3 or 4 doses. ஒன்னம் லைசின் ஒன்னம் அருமையா போச்சு. ரொம்ப அருமையான ஒரு கேஸ் அது. எனக்கு ரொம்ப இன்சல்ட், அதான் முக்கியம். சஃபர்ட் ராங், இன்சல்டிங், அபியூசிங், இந்த 3 லைசன்ஸ் முக்கியமான ஒரு குறி. அண்ட் ஆல்சோ சஸ்பீஷியஸ், அதான் இன்சல்டட். தன் வீட்டுக்காரனே எப்படி சந்தேகப்படுறானேன்னு ரொம்ப வருத்தப்படுச்சு. அதனால ரொம்ப சங்கடப்படுச்சு. இது ஒரு நல்ல கேஸ். இதெல்லாம் லைசன்ஸோட கேஸ் தான். இதோட ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ் மென்டல் டெப்ரெஷன். ரொம்ப மோசமா போய் உங்க அம்மா கொண்டு வந்தாங்க ஒரு கேஸ. அதுக்கு கூட லைசன்ஸ் தான் கொடுத்தேன் நான். ஏன் எப்படின்னா, அந்த பொண்ணு 21 வயது. 21 வயதுல கல்யாணம் எடுத்தாங்க. ரொம்ப அழகான பொண்ணு. ஒரு இன்ஜினியர், அவரு PWD இன்ஜினியர். அந்த ஆள் அப்படி ஒரு பெரிய அழகா இருக்க மாட்டாங்க, கருப்பேன். அப்படி அந்த பொண்ணை சொல்லுது. அது பெரிய ஒரு அந்த கேஸே எனக்கு வித்தியாசமான கேஸ். வெளியே போய் கூட்டிட்டு போவாரு. வெளியே கூட்டிட்டு போகும்போதே கொஞ்சம் பின்னாடி பைய வந்துச்சுன்னா திரும்பி போய் யாரடி பார்த்து சைட் அடிச்சுட்டுற அப்படின்பாரு. ஒண்ணுமே விலகாது. சின்ன பொண்ணு, 21 வயது, யாரடி பார்த்து சைட் அடிக்கிற? செவத்த தொடர்ந்து எல்லாரும் பார்ப்பாங்க இல்ல அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சு. ஐயோ, நான் சும்மா இருக்கும்போது இப்படி சொல்றாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படும். திடீர்னு போன் வந்துடும் உங்க அப்பா கிட்ட இருந்து. போன் போய் பேசிட்டு வரும். ஒரு 15 நிமிஷம் ஆயிரும். 15 நிமிஷம் ஆனது வந்தோடனே என்னடி யார்டடி பேசினான்னு கேட்பாரு. எங்க அப்பாவோட பேசினேன். உங்க அப்பாவோட என்னடி பேசினேன் அப்படின்பாரு. அவர் நல்லா இருக்கீங்களா, மாப்பிள்ளை நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டாரு. இது பேசுறதே 15 நிமிஷம் ஆச்சா அப்படின்பாரு. நீ 15 நிமிஷம் என்ன பேசுனியோ 15 நிமிஷம் என்று சொல்லு அப்படின்பாரு. என்ன கொடுமை பாருங்க. ரோட்டிலே திட்டுவாங்க. அப்ப வந்து எஸ்டிடி பூத் இருக்கும் அல்லது ஹலோ, அந்த சமயத்துல வந்து அப்படி போட்டு ரோட்ல கத்துவாப்புல. ரொம்ப அவமானமா போய் அந்த பொண்ணு. அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். கருப்பா இருக்கு, அந்த பொண்ணு அழகா இருக்கு, இது நம்மகிட்ட இருக்காது, போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பி இது எப்பவுமே ஒரு சந்தேகம். அவங்க திருப்பூர்ல இருந்தாங்க. லயன் வீட்டுல இருந்தாங்க. ஆபீஸ் போகும்போது வீட்டை பூட்டிட்டு போயிடுவார். ஒருக்கா வீட்டை பூட்டிட்டு போகும்போது ஏதோ தேல ஒண்ணுமோ விழுந்தவர். அது கத்தி
ஒரே கத்தி ஆர்ப்பாடம் பண்ணோன்னு பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்து பார்த்தா கதவை உடைச்சிட்டேன். உடைக்க வேண்டிய வந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை, அது தேளு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நீ விட்டுட்டு போயிடாதீங்க, நான் பயமா இருக்குன்னு அந்த பொண்ணை கத்தி அவனை கெஞ்சுது. இங்க இருங்க, தனியா விட்டுறாதீன்னு கத்து. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. நீ என்னம்மா நினைச்ச அப்படின்னு. நான் எனக்கு வர்ற ஆத்திரத்துல அந்தால வெட்டி போட்டுடலாம்னு நினைச்சேன். அந்த சிதைச்சிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுது. நீ என்னம்மா பண்ண? ஏன் வீட்டுக்கு சொல்லல? என்னை பேசவே விட மாட்டேன் ஆளு. எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம், ரொம்ப சந்தேகப்படுவோம். அந்த பக்கத்து வீட்டுல உள்ளவங்க வந்து ஒரு நாள் வந்து என்னை அடிச்சு திரும்பும் போது பெருக்கிட்டு அடிக்கும் போது கத்துனோன்னு அவங்க ஓடி வந்துட்டாங்க. நான் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு நீ ஏன்டா வர்றீன்னு அவங்களோட சண்டை போட்டாங்க. கடைசியில எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, ரொம்ப அவமானமா போச்சு. என்னடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானேன்ட்டு, என்னை விட்டுட்டு தனியா போகாதீய, என்னை கொண்டு விடுவான், தனியா விடாதீய, தனியா விடாது கும்பிடுறேன், என்னை காப்பாத்திருங்கன்னு சொல்ல அவங்க அப்புறம் வந்து நம்பரை வாங்கி அவனோட சண்டை கூட அடி விட்டாங்க. எல்லாம் கூடி அடி விட்டு அங்கிருந்து அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி அவங்க வந்து அப்போ ஒரு வழியா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நீ என்னமா ஃபீல் பண்ண? ஐயோ சார், நான் 1.5 வருஷம் தான் இருந்தேன். 1.5 வருஷத்துக்குள்ளே எனக்கு வந்து ஹெல்லு போல இருந்துச்சு, நரகம் போல இருந்துச்சு. நரகத்துல இருக்கிறப்பதான் என்னுடைய வாழ்க்கையே இருந்தது. சோ அந்த அளவுக்கு அந்த டார்ச்சர் பண்ணி ரொம்ப தொந்தரவு. அப்பதான் அந்த பெண்ணுக்கு ரூபரிக் எடுத்தேன். எப்பவுமே இருக்கிற டார்மெண்டட் ரூப்ரிக், இன்சல்டட் ரூப்ரிக், சஃபர் ராங் ரூப்ரிக், அதோட டிசைர் டு கட் அண்ட் முட்டிலேட் அப்படிங்கிற ஒரு ரூப்ரிக் இருக்கு. அதர்ஸ், டிசைர் டு கட் முட்டிலேட் அதர்ஸ் ரூப்ரிக், அதை எடுத்து அடுத்து டெலூஷன் இன் ஹெல் அப்படின்னு ரூப்ரிக் இருக்கு, அதை எடுத்து அண்ட் பெக்ட் அண்ட் ப்ரே, நாட் லீவ் மீ அலோன் அப்படிங்கிற ரொம்ப அது கெஞ்சி அந்த மக்கள்கிட்ட என்னை விட்டுட்டு போயிடாதே, வீட்டுக்கு போன் பண்ணி எப்படின்னு காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சது. இவ்வளவு கொடுமையான ஒரு சூழல் அந்த பெண்ணுக்கு. அதுக்கு பிறகு ஒரு பைத்தியம் போல ஆயிடுச்சு. நான் அதை பேசி இந்த பேசி எடுத்தங்காட்டிக்கு எனக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா she was not in good mind, mentally depressed, dejected. She was a little girl about 22 years. After finishing the degree, she was married because of the man is working in the PWD as a JE or AE. Good post, good life இருக்குன்னு பேரண்ட்ஸ் கட்டி கொடுத்துட்டாங்க. இதுதான் நடந்தது. அப்படியே கம்ப்ளீட்டா இந்த பெண்ணுடைய லைஃப் அப்படியே மென்டல் அந்த நடந்து அப்படியே சொல்லும் போதே அது நடுங்குது. சரிம்மா கவலைப்படாத அப்படின்ட்டு அப்ப அவங்க லைசில தான் அவங்களுக்கு கொடுத்தேன். எடுத்த ரூபரிக் வந்து டெலூஷன், இன்சல்டட், சஃபர் ராங், கட் அண்ட் முட்டிலேட், டெலூஷன் பி இன் ஹெல். என்னோட முக்கியமான ரூபிக் அதுக்கு லைசின் முக்கியமான மருந்து. அது கொடுத்த பிறகுதான் லைசினை கொடுத்த பிறகுதான் 10mல கொடுத்தேன். சிங்கிள் டோஸ், ஆஃப்டர் விச் she was fully all right. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த, நான் குணப்படுத்தின கேஸ் ஒரு முக்கியமான கேஸும் கூட அது. அந்த அளவுக்கு முக்கியமான கேஸ் இது. லைசன்ஸுடைய இந்த ரூபரிக் எல்லாம் முக்கியமான ரூபரிக். நான் சொன்னது பூராமே லைசன்ஸ் இல்லாம மற்ற மருந்துக்கு வர்றது
வர்றது ரொம்ப அபூர்வம். கொடுக்க முடியாது, மற்ற மருந்தே கொடுக்க முடியாது. நல்ல நல்ல கேஸ். அப்புறம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தோம். 6 வயது சிறுமி, கன்வல்சன். அதுக்கு எப்ப கன்வல்சன் ஏற்படுதுன்னா, ஒரு காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு சூரியன் உதயமானோன்னு வருது, வெளியே வருது. வரும்போது அந்த வெண்கல சர்வம் வெளியே இருக்குது. அதுல சூரிய ஒளி படுது. சூரிய ஒளி படுது. சூரிய ஒளி பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுதுல்ல ஒளி. அந்த ரெஃப்ளெக்ட் ஆன ஒளியை பார்த்த உடனே அதுக்கு கன்வர்ஷன் வந்தது. அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சின்ன பிள்ளையில இருக்கும் பொறுக்கு அதுக்கு. பிரைட் லைட்டை பார்த்தா பிடிக்காது, சிரமமா இருக்கும். பிறகு லைட்டு போட்டா மிரருக்கு முன்னாடி பார்க்கும்போது லைட் வந்து மிரர்ல போட்டு பிரதிபலிக்கும். அதை பார்த்தாலும் அதுக்கு கன்வர்ஷன் உண்டு. நான் அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரெமோனியம் கொடுத்தேன். She has some fear also. ஆனா ஸ்ட்ரெமோனியம் ஒர்க் பண்ணல. மறுக்கா வந்தாங்க, ஒரு மாஞ்சல் வரும்போது கேஸ் எடுத்தேன். கேஸ் எடுத்ததுல வந்து இந்த ரெஃப்ளெக்டட் லைட்டுக்கு முக்கியமான மருந்து. பிரைட் லைட்ல ஸ்ட்ரெமோனியமும் லைசினும் இருக்கு. பிரைட் லைட்ல அதே சமயத்துல ரெஃப்ளெக்டட் லைட்ல லைசினம் ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கு, ஸ்ட்ரெமோனியம் தேர்ட் கிரேட்ல இருக்கு. அப்புறம் ஷைனிங் ஆப்ஜெக்ட பார்த்தாவே அதுக்கு எப்பவுமே கிட்டத்தட்ட கன்வர்ஷன் வந்து ஃபிட்ஷரா வந்துடும். அப்ப அந்த பெண்ணுக்கு இன்னொரு முக்கியமான சிம்டம் என்னன்னா, டேப்பை தொடர்ந்து தண்ணி விழுது. அந்த சத்தத்தை கேட்டாவே கன்வர்ட் வர ஆரம்பிச்சு ஒரு இடத்துல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த சிம்டம் அந்த மருந்தை தீர்மானிக்க உதவுச்சு. லிக்விட் அக்ரவேஷன் அப்படின்னு ஒரு ரூபரிக்ல லைசினம் முக்கியமான மருந்து. அது மட்டும் தான் வெல்லும் 2 ரெமடியில் அதுதான் முக்கியமான மருந்து. மற்ற எல்லாம் ஸ்ட்ரெமோனியம் கவர் பண்ணுது. She has no fear on stranger, no clinging, but she, on hearing the boring water, on seeing the water, noise of water, reflected light, bright light, liquid aggravation, இது எல்லாமே லைசினை தான் முடிக்குது. கன்வர்ஷன் ஆன் ஹியரிங் த சவுண்ட் ஆஃப் வாட்டர், ரன்னிங் வாட்டர் ஆல்சோ இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு அது சொல்லல. ஆனா கன்வர்ஷன் ஆன் சீயிங் ஹியரிங் த சவுண்ட் ஆஃப் ரன்னிங் வாட்டர் ஆர் சீயிங் த ரன்னிங் வாட்டரோட லைசின் முக்கியமான லைசின் தான் மருந்து. அப்புறம் 3-4 மாதத்துக்கு பிறகு லைசினம் கொடுத்த பிறகு he was completely all right. ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. 6 வயது குழந்தை. அது ரொம்ப நல்லாச்சு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப ailments after shining object, ailments after hearing the sound of running water, ailments after boring water. இது எந்த நோயா இருந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டிய மருந்து லைசினம் தான், மறந்துடாதீங்க. லைசினம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரெமடி. நான் கொடுத்தேன். ரொம்ப அருமையான கேஸ் அது. இன்னொரு கேஸ் ரொம்ப அருமையான கேஸ். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன், 8வது படிச்ச பையன், என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க.
7 வயதுல இருந்து அவனுக்கு ஒரு கண்ணுல ப்ராப்ளம். கண்ணுல ப்ராப்ளம்னா நைட்டு 12, 3க்குள்ள வலி வரும் கண்ணுல. வலி வந்து ரொம்ப சிரமப்படுவான். துடிப்பான் வலியில. கடைசியில காலை 10 மணி வரை கிட்டத்தட்ட வலி இருக்கும். அதுக்கு பிறகு கண்ணெல்லாம் போட்டு செவந்து போய் நீரா கொட்டி உள்ள மயங்கியே போற அளவுக்கு வந்து ஃபெயிண்டிங் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அவங்க 12 வருஷம் சாரி 8 வருஷம் அவங்க வைத்தியம் பார்த்தாங்க. 7 வயதுல இருந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் 13, 14 வயது வரை வைத்தியம் பார்த்தாங்க. 12 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. போய் வெள்ளூர்ல போய் கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல பல மருத்துவமனை பார்த்திருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்னே சொல்ல முடியல அவங்களால. என்ன நோய்னே சொல்ல முடியல டாக்டர்னா. அவங்க மருந்து மேல கொடுத்து காசெல்லாம் 12 லட்சம் ரூபாய் செலவழிச்சு கடைசியில சொன்னது கிட்டத்தட்ட 24 வயது வரும்போது கண்ணு தெரியாம போயிருங்க. 24 வயது வரும்போது கண்ணு தெரியாம போயிருந்தாங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கு அது கேட்ட உடனே ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. அம்மா வந்திருந்தாங்க, அப்பா வந்தாங்க, தம்பிலாம் வந்திருந்தாங்க. அப்புறம் கேஸ் எடுத்து பார்த்தேன். அக்ரவேஷன் நைட் டைம் வருது. கண்ணீரா கொட்டுது. தாங்க முடியாத வலி இப்படிலாம் சில குழிகள்லாம் எடுத்து சல்பர் கொடுத்தேன். டோட்டாலிட்டி போட்டு. சல்பர் கொடுத்த உடனே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. ஒரு 20% இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. அந்த வலி கொஞ்சம் தள்ளி போச்சு கொஞ்சம். 200ல கொடுத்தேன். அது கம்ப்ளீட்டா ஒரு 3 மாதம் வரை கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து மறுக்கா வந்துருச்சு. அடுத்து 30ல கொடுத்தேன். எதுவும் ஒர்க் பண்ணல. அப்புறம் கேஸ் எடுத்தேன். கேஸ் எடுத்துட்டு மெக்னீசியம் கார்பு ஒரு சிங்கிள் சிம்டத்தை வச்சு கொடுத்தேன். அது ஞாபகம் இல்லை எனக்கு. பட் வந்து கம்ப்ளீட்டா கேட்கல. இது எப்படியும் கொஞ்சம் 6 மாதம் ஆயிடுச்சு என்கிட்ட. அவங்க நீங்க தான் சார் குணப்படுத்தணும். நீங்கிட்ட வந்து சாப்பிடுத்தேன் கொஞ்சமாச்சும் கேட்டுச்சு. நான் 12 லட்சம் ரூபாய் செலவழிச்சிட்டோம். நீங்க தான் குணப்படுத்தணும்னு அவங்க பிடிவாதமா இருக்காங்க. ஒரு நண்பர் எனக்கு அனுப்பி வச்சாரு. பல்லடத்துல இருந்து அனுப்பி வச்சாரு. நான் அப்புறம் உட்கார்ந்து அந்த பையனை கேட்டேன். நீ என்னடா ஃபீல் பண்ற? எப்படா வலி வருது? அப்படின்னு அவன் கேட்டேன். அவன் சொன்னான், என்கிட்ட வரும்போது மத்தியானம் அவனுக்கு வலியெல்லாம் கிடையாது. வந்தா நைட்ல வந்து காலையில 10 மணி வரைக்கும் அதிகமா இருக்கும். கண்ணீர் தண்ணி மட்டும் வந்திருந்தது. சொன்னான், சார் 2 நாளைக்கு முன்னாடி 3 மணிக்கு வலிங்க. 3 மணிய போல வந்துச்சு சார் நைட்டு. வலி வந்து அப்படியே கடிச்சு கொதறுது. எப்படி? கடிச்சு கொதறுது என்னைய. இம்சை பண்ணுது. என்னடா புது வார்த்தையா இருக்கு. இம்சை பண்ணுது, கடிச்சு கொதறுது. நல்ல சிக்னேச்சரா இருக்கே. அருமையான வார்த்தையா இருக்கே நமக்கு. ஆஹா அப்படின்ட்டு எனக்கு அப்படித்தான் சொல்றியாடா? ஆமா சார். கடிச்சு கொதறு இம்சை பண்ண அப்படியே. நான் வழியே இல்லாம கத்திட்டு படுத்துருவேன். அப்புறம் வந்து இவனை பத்தி சொன்னோம். இவனுக்கு சின்ன பிள்ளையில ரொம்ப கியூரியாசிட்டி அதிகம். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் பிரிச்சு போட்டுருவான். அவனுக்கு அப்போவே சயின்டிஸ்ட்னு அவனுக்கு நினைப்பான். அவனுக்கு சயின்டிஸ்ட் நினைப்பான். அந்த வீட்டுல ஒரு முக்கியமான ஆள் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. எதையாச்சும் நோண்டிக்கிட்டும் பண்ணிக்கிட்டும் கலட்டிக்கிட்டு தான் இருப்பான். அப்படி கலட்டிக்கிட்டு இருக்கும் போது யாராச்சும் பக்கத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டா அவனுக்கு வர கோவம் இருக்கே, கடுமையான கோவம் வரும். அம்மா சொல்லுது, தம்பி ஒருத்தர் இருக்கான், 3 வயது குறைவு அவனுக்கு. இப்ப
அவன் தம்பி போய் பக்கத்துல போய் அது தொட்டா போதும் சார், வல்லுன்னு விழுவான், வல்லுன்னு விழுவான். அப்ப அடுத்த ஒரு அருமையான சிம்டம். நான் சிம்டமே எடுக்கல, டார்மெண்டட்ங்கிற ஒரு சிம்டம் தவிர மற்ற சிம்டமே இது எடுக்கல. கடிச்சு கொதறது, வல்லுன்னு விழுவான். இந்த சிம்டம் தான் நமக்கு எடுத்ததே. லா ஆஃப் சிக்னேச்சர். இந்த வல்லுன்னு விழுகிறது, கடிச்சு கொதறது, இந்த குறி பூராமே நாயினுடைய வார்த்தை. அடிச்சுட்டா ஒரே கூக்குரலிட்டு அழுவான், ஊளையிட்டு அழுவான், ஊளையிட்டு அழுவாங்க அந்த அம்மா. அடிச்சுட்டா ஊளையிட்டு அழுவான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. எனக்கு வேற ஒண்ணும் யோசிச்சு, லைசின் டென்னம் ஒரு டோஸ் எடுத்து போட்டேன். 2 டோஸ் தான் கொடுத்தேன். அந்த ஃபேமிலியே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு, அந்த கண் நோய் போய் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கான். எஸ்எல்சி முடிச்சுட்டு, +2 முடிச்சுட்டு, நல்ல இன்டெலிஜென்ட் அவன். ரொம்ப அவன்கிட்ட எப்பவுமே அந்த எக்ஸால்டேஷன் தான் அவன்கிட்ட முக்கியமானது. அது ஒரு புரிய முக்கியம். அவன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் நினைச்சுக்கிட்டே இருப்பான். இந்த வீட்டுல நம்ம முக்கியமான ஆளு, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்னைய புரிய மாட்டேங்குது அப்படிமா. எக்ஸால்டேஷன் ஃபீலிங், டார்மெண்டட் ஃபீலிங், கடிச்சு டிஸ்டர்ப் பண்ணா அவனை தாங்கவே ஆகாது, கொதறிடுவான். நீங்க நாயை போய் பாருங்களேன், தின்னுகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கத்துல ஒரு கல் அப்படின்னு ஒரு காத்து போடும். அதனாலதான் வல்லுன்னு விழுவாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இந்த நாயினுடைய பண்பு. இந்த பண்பை தான் வெளிப்படுத்தும். சோ அந்த கேஸ் ஒரு மார்வலஸ் கேஸ். டோட்டலி 12 lakhs செலவழிச்சும் அந்த அலோபதி டாக்டர் எதுவுமே செய்ய முடியல. கடைசியில் அவங்க சொன்ன ரிசல்ட் 24 வயதுல கண்ணு தெரியும், தெரியாமலும் போகும் அப்படிங்கிறதான் மிச்சம். ஆனா ஹோமியோபதி ஒண்ணுமே இல்லை. அதுக்கு நாங்க என்ன சிம்டம்னு எனக்கு தெரியாது, என்ன நோய்னு தெரியாது. அவன்கிட்ட உள்ள அதுக்கு என்ன விதமான கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியாது. சொன்ன என்னை கடிச்சு கொதறது, சித்திரவதை பண்ணுது, வல்லுன்னு விழுவான், எக்ஸால்டட் ஃபீலிங். இத ஒண்ணு வச்சுமே அந்த மருந்தை கொடுத்து, டென்னம் கொடுத்து, லைசினம் வாஸ் ஒண்டர்ஃபுல்லி கியூர்டு. 1 month குணமாச்சு. இன்னும் வரல. இன்னைக்கு வர 5 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட அவன் 13-14 வயதுல வந்தான். இன்னைக்கு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கான். செகண்ட் இயர் படிக்கிறான், பிஇ. இன்னைக்கு வரை அவனுக்கு திருப்பி வரல, அந்த சிம்டமே வரல. எனக்கு ஒரு அருமையான கேஸ் இது. இந்த கேஸ் எனக்கு ரொம்ப அந்த ஃபேமிலியே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு தான் வருவாங்க. அது பண்ற சேட்டை பண்றது, பஞ்சாயத்துக்கு வருவாங்க. ஹலோ, கேக்குதுங்கய்யா. 4 மணிக்கே இருக்காங்க. அப்படி அந்த கேஸ் ஒரு ஒண்டர்ஃபுல் கேஸ். இப்படியாக லைசன்ஸ் நல்ல கேசஸ் எல்லாம் நான் மீட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை நீங்களும் அதை பயன்படுத்தி பாருங்க. இந்த சிம்டங்கள் தான் முக்கியமான சிம்டங்களே. அதுல முக்கியமானதே, இப்ப கூட ஒருத்தர் வந்தாரு, மோட்டர் போட்டு தண்ணி போட்டுனாவே யூரின் வந்துடும். சம் டேஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு லைசன்ஸ் தான் கொடுத்து 200 எப்படி வர்றான்னு தெரியல. அப்படி லைசன்ஸ் அருமையான மருந்து. இதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம்.
லைசினை வந்து ஒரு டாக் ரெமடின்னு சொல்லலாம், அனிமல் ரெமடின்னு சொல்லலாம். ஆனா சங்கரன் முழுமையா அதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு. அது முழுமையா அனிமல் ரெமடின்னு சொல்றதை விட அது சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. strictly not classified as animal remedy அப்படிங்கிறார். இது ஒரு அக்யூட் மியாசம்னு சொல்றார். பட் இதை நான் ஏத்துக்கல. இட் இஸ் more useful in chronic disease. அதனால அக்யூட் மியாசம் சொல்ல முடியாது. இதனுடைய மெயின் தீமே tremendous aggressiveness, out of control. இந்த கோவம் வந்துட்டா அவர்னால அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும். அவர்னால அந்த கண்ட்ரோலே படுத்த முடியாது. இது ஒரு ரேபிட் நாயினுடைய சலைவால இருந்து செய்யறது. உலகத்திலே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்குபடுத்தப்பட்ட விலங்குகளே ஒண்ணுன்னா டாக் தான். Once it was controlled animal, now it was gone crazy. ஒரு கண்ட்ரோல் பட்ட அனிமல் வந்து இப்ப பைத்தியம் முடிச்சு போய் கிரேசி ஆயிடுச்சு, பைத்தியம் ஆயிடுச்சு. It obeyed the master. The master badly treated. It has gone out of control. So he jumped. It is jumped and toward the master. ஜம்ப் பண்ணி மாஸ்டரே கிழிச்சு போடுது. ரொட்டி போட்டு வளர்த்த நாயா இருந்தாலும் கட்டி போட்டு அடிச்சா கடிச்சு போடுமாங்க. என்ன ரொட்டி போட்டு வளர்த்த நாயா இருந்தாலும் கட்டி போட்டு அடிச்சா கடிச்சுதான் விடும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அது போல அந்த நாய் வந்து இந்த மாஸ்டரே கடிச்சு. இதோட மெயின் ஃபீலிங்கே ஹேவிங் பீன் சஃபர்ட் ராங் தான் முக்கியமானது. Being tormented by the person whom he depends. Being tormented by the person whom he faithful. Being tormented by the person whom he has served. யாருக்கு யாரை சார்ந்து இருக்கிறதோ, யாருக்கு சேவை செய்கிறதோ, யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதோ, யாரிடம் ஃபெய்த்ஃபுல்லா இருக்குதோ அவங்கனாலே டார்மெண்ட் பண்ணப்படுற ஒரு ஆள் யார் இருந்தாங்கன்னா அது எந்த ஸ்டேஜா இருந்தாலும் நீங்க சிம்டமே பார்க்க வேண்டியதில்லை. அவங்கதான் என்னை சோறு போட்டு வளர்த்தாங்க, அவங்கதான் எல்லாம் படிக்க வச்சாங்க, அவங்கதான் என்னை புடிச்சு பண்ணாங்க அப்படின்னு சொன்னாருன்னா பேஷண்ட் எந்த டிசீஸா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு கொடுக்கலாம். அதுதான் இந்த லைஃப் முக்கியமான being tormented by the person whom he depends, whom he faithful, whom he independent and servant. முக்கியமான. அப்படி என்ன செய்வாங்க? கோவத்துல கடிச்சிடும், கோவத்துல அடிச்சிடும். அப்புறம் எங்கே போறது? சரி, there is no other way to go. It is abundance. இந்த நாய் இருக்கே மல்லுன்னு விழுகும், குழந்தை வந்து பயந்து அழுதுடும். இந்த நாயை வந்து திட்டி அடிக்க போவாங்கல்ல, அந்த மூலையில போய் பார்த்துக்கிட்ட சோகமா நிக்கி. நீங்க நல்லா பார்த்துருக்கலாம், நாயை பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்கேன் பலமுறை. சோகமா நிக்கி. ஏன்னா போக்கிடல. அதனால அது இப்படி கடிச்சிட்டமே குழைச்சிட்டமேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு நிக்கி. ஸோ ரேஜ் அண்ட் ஆங்கர் alternative with repentance, quick repentance அப்படிங்கிறது முக்கியமான குறி. ஏன்? The rage is profound. The anger as important. வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லாம கடிச்சிருச்சு. செயலற்ற நிலையில கடிக்குது. அந்த சமயத்துல ஒரு போக்கடம் இல்லாம வேற வழியே இல்லாம ஒரு தாஜா பண்றதுக்காக ரொம்ப வருத்தப்படுது. இதுதான்
இப்படி கடும் கோவப்பட்டுட்டு நம்ம யாரை சார்ந்திருக்கோமோ அவங்க நம்ம போக சொல்லிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு வருத்தப்பட்டு அந்த சுச்சுவேஷன்ல இருந்தாங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரே மருந்து நீங்க லைசின் தான். நிச்சயமா நீங்க மருந்து கொடுக்கவே முடியாது. அந்த சுச்சுவேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன முக்கியம்னா பல மருந்துகள் இருக்கு. இந்த சுச்சுவேஷன் தான் முக்கியம். டோட்டல் டிபெண்டன்ட். அவன் கோவப்பட்டாலும் அவன் மேல கோவப்பட்டு அப்புறம் வருத்தப்பட்டு அப்படியே அடங்கி போயிடுது. இதுதான் லைசன்ஸ் முக்கியமானது. அப்படி இல்லாட்டினா டார்மெண்ட் பண்ணுவாங்க. டார்மெண்ட் பண்ணும்போது கடுமையா கோவப்படும். அவ கோவப்பட்டா தான் அவங்க டார்மெண்ட் மட்டும் நிறுத்துவாங்க. அது தெரியும். அப்புறம் அப்பதான் அவங்க குவைட் ஆவாங்க. கொஞ்சம் கத்தாமையோ குலைக்காம இருந்துட்டா மேற்கடுமோ நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால நாய் வல்லுன்னு குலைக்கிறது. ரொட்டி போட்டு அடிச்சாலும் கட்டி போட்டு அடிச்சா, ரொட்டி போட்டு வளர்த்தாலும் கட்டி போட்டு அடிச்சா குலைக்குங்கிறது அதுதான். அடுத்தது ஹைலி சென்சிட்டிவிட்டி. சென்சஸ் ஆர் ரொம்ப சென்சிட்டிவ். லைட் அதனால தாங்கவே முடியாது. நாய்ஸ் அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. இது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். அது ஆல்டர்னேட்டிவ் ரேஜ் அண்ட் சென்சிட்டிவிட்டி. அண்ட் இந்த லைசன்ஸ்ல முக்கியமான praying and faithfulness. Praying and faithfulness. That is alternative with the violence and destruction. இதுதான் முக்கியமானது. அடுத்து முக்கியமானதுன்னா தண்ணி கொட்டுறத பார்த்தாவோ ரன்னிங் வாட்டரை பார்த்தாவோ உங்களுக்கு டயரியா போயிடும். யூரின் வந்துடும், மோஷன் வந்துடும். எந்த மருந்துலையுமே கிடையாது. இந்த லைசின் தான் மருந்து அதுக்கு. அதனால நீங்க லைசினத்தை நிச்சயமா ரொம்ப நல்லா பயன்படுத்தலாம். அது யார அவங்க ரொம்ப சார்ந்து இருக்கிறாங்களோ, யார நம்பி இருக்காங்களோ, கடைசி வச்சு பார்ப்பாங்க நம்பி இருக்கிறாங்களோ அவங்கதான் உங்களுக்கு ரொம்ப தண்டனையும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த நாய் கடுமையா கோவப்படும். அந்த சிச்சுவேஷன் மட்டும் புரிஞ்சுக்கணும். லைசன்ஸை கரெக்டா பயன்படுத்தலாம். பொதுவா பிரெக்னன்சி உமனுக்கு பல்லு வலிக்கு ஒரு முக்கியமான மருந்து, ரொம்ப முக்கியம். அதனால நீங்க அது எப்பவும் மறந்துட வேண்டாம். இவங்க சஃபர் ராங். ரெண்டும் முக்கியம்னா இன்சல்ட்டா ஃபீல் பண்ணும் சமயங்கள்ல. இவங்களுடைய கோவம் கடுமையா இருக்கும். ரேஜ், இன்சேன் ரேஜ், வைல்டர்னஸ், ஃபியூரி, ஃபைட்டிங் அண்ட் கிராலிங் லைக் a mad dog. attacking, such attacking. அப்ப அடிச்சு அட்டாக் பண்ணிட்டு அப்படியே விசிட்டாப் பண்ணி அமைதியா இருக்கும். இது நாயினுடைய முக்கியமான சிம்டம். இந்த பொதுவா பார்த்தோம்னா ரெபண்டன்ஸ் குயிக்ல இன்னொரு மருந்து, முக்கியமான மருந்து குரோக்கஸ். இந்த குரோக்கஸுடைய முக்கியமான சிம்டம்னா ரேஜ். அதுக்கு இருக்கு. லைசன்ஸுக்கு ரேஜ் இருக்கும், ஆனா குயிக் ரெபண்டன்ஸ் இருக்கு. என்ன வித்தியாசம்? Crocus is a remedy for attractiveness, whereas lysinum for suffered wrong. Crocus அதுக்கு வித்தியாசம். இன்னொரு டார்மெண்டட் ஃபீலிங்ல பாத்தீங்கன்னா முக்கியமான மருந்து சைனா. சைனா அருமையான மருந்து. அந்த சைனா டார்மெண்டட் ஃபீலிங்ல
சைனாவும் லைசினும் முக்கியமான மருந்து. சைனா எப்படின்னா லாங் ஸ்டாண்டிங் கார்மெண்ட், நாட் சோ இன்டென்சிவ் லைக் தட் ஆஃப் லைசினம். லாங் ஸ்டாண்டிங் கார்மெண்ட், its reaction also not less violence, never uncontrolled. China is indolent, cannot do anything but to have daydream. Indolent, நல்லா வீக்கா அப்படியே பகற்கனவு கண்டுகிட்டு ஒரு ஆளு. Whereas Lysinus is entirely different. Intolerable dormant, very intensive, severe violence and quick repentance. China repentance பண்றது இல்லை. China has no insultation, but it's daydreamer, intolerant, controlled. இதுதான் சைனா. அதான் நீங்க சைனாவும் இதுக்கும் ரொம்ப ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்த முக்கியமான மருந்து வந்து ட்ரோசரா. உங்களுக்கு தெரியும், ட்ரோசரா வந்து லைசினத்துக்கும் ட்ரோசராவுக்கும் முக்கியமான வந்து பெர்சிக்யூஷன். பெர்சிக்யூஷன் என்ன? தண்டித்தல், குற்றம் சுமத்துதல், சிறையில் அடைத்தல், எல்லாமே அது மீனிங் இருக்கு நிறைய. நான் ட்ரோசரா ஃபீலிங் என்ன? deceived, cheated, trapped, இதெல்லாமே ட்ரோசரா ஃபீலிங். வேற லைசினத்துக்கு அப்படி இல்லை. லைசினத்துக்கு டார்மெண்டட் ஃபீலிங் இருக்கும், சஃபர் ராங் இருக்கும், இன்சல்டட் இருக்கும். அதனால ட்ரோசரா வித்தியாசமானது. லைசினத்துல குரூப்ல வந்து பார்க்கும்போது அக்யூட் ரெமடி, பெல்லடோனா, ஹயாஸ், ஸ்ட்ரெமோனியம், பெராட்ரமால்வம் போன்ற மருந்துகள்லாம் வரும். இதெல்லாம் அக்யூட் இன்சேனிட்டி மருந்துகள். அதோட நீங்க லைசினம் சேர்த்துக்கலாம். ஆனா லைசினம் அவங்கள போல இல்ல, ஒரு கிரானிக் ரெமடி. அது நான் இப்ப சொன்ன கேஸ் எல்லாம் கிரானிக் கேசஸ் தான், அக்யூட் கேஸ் எல்லாம் கிடையாது. அதனால நீங்க அந்த கிரானிக் ரெமடி நீங்க வேலைப்படுத்தி பார்க்குற தன்மை உங்களுக்கு வேணும். ஸ்டெமோனியம் அது வைல்டு பிஹேவியர் இருக்கு, இன்சானிட்டி லைக் டாக் இருக்கு, டாக் லைக் பிஹேவியர் ஸ்டெமோனியத்துக்கு இருக்கும். ஆனா ஸ்டெமோனியத்துக்கு லைசின்ஸுக்கு என்ன வித்தியாசம்னா, லைசின் எப்பொழுதுமே யாரால போற்றப்படுகிறார்களோ, பேணப்படுகிறார்களோ, யாரை சார்ந்திருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து உதவாங்க. இன்சைடு இவங்களோட ஆபத்து இன்சைடு தான். ஆனா ஸ்டெமோனியத்துக்கு அவுட் சைட்ல இருந்து ஆபத்து வரும். ஏதோ சத்தம் கேட்டு பயந்து ஓடி கட்டி பிடிப்பாங்க. தூங்குறவங்க எது அப்ப ஒரு சத்தம் கேட்டு அப்படியே எந்திரிச்சு, கனவுல எந்திரிச்சு ஓடி போய் படுத்திருக்க அம்மா கட்டுப்பிடிக்கி. ஸ்டெமோனியம். லைசினம் அப்படி கிடையாது. லைசினம் வெரி சென்சிட்டிவ். அதனால அவங்க குலைப்பாங்க, கத்துவாங்க. ஆனா அந்த அன்ஃபெமிலியர்ல பயப்படுறது போல, ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து பயப்படுறது போல லைசினத்துக்கு பயமே கிடையாது. ஸோ அது ஒரு முக்கியமான ஃபீலிங் ஸ்டெமோனியத்துக்கு இருக்கும். ஸோ ஸ்டெமோனியம் ஹேஸ் threatening from the outside, whereas lysinum has threatening from the person whom he depends and serve. அடுத்து பொதுவா லைசினம் வந்து ஸ்டெமோனியம் வந்து அதனால எப்பவுமே எஸ்கேப் ஆகும்னு நினைப்பாங்க, ஆபத்துல இருந்து எஸ்கேப் ஆகும்னு நினைப்பாங்க. ஆனா லைசின் அந்த எஸ்கேப் ஆகும் நினைப்பே வராது, அவங்களுக்கு தாசா பண்ணுவாங்க அது வந்து. அதனாலதான் லைசினம் வந்து ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து பயம், ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து பயந்து அந்த பிள்ளை போய் கட்டி பிடிச்சிக்கணும். அப்படி நிறைய குழந்தைகளுக்கு நான் லைசின் ஸ்டெமோனியம் கொடுத்துருக்கேன். ஆனா இவ்வாறான கிளிங்கிங் லைசின் கிடையாது. அதனால லைசினம் வந்து அப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனா லைசினை ஹெல்ல இருக்காப்புல ஃபீல் பண்ணுவோம்,
ஸ்ட்ரெமோனி வந்து பியூர் நினைக்கிறேன். பியூர். நான் ஒரு ரொமான்டிக் கேஸ் கொடுத்து குணப்படுத்திருக்கேன். பின்னால வரும்போது உங்களுக்கு சொல்றேன். பியூர் நினைக்கிறேன். ஹயாசேமஸ் அந்த ரெமடி கூட சஃபர் ராங்ல உள்ள ஒரு ரெமடி தான். பட் இட் ஹாஸ் நோ ஃபீலிங் ஆஃப் டார்மெண்டட். டார்மெண்டட் ஃபீலிங் கிடையாது லைசினம் போல. அதே போல ஹயாசேமத்துக்கு ரெபண்டன்ஸும் கிடையாது. அதனால அந்த லைசினும் ஹயாசேமத்துக்கு ரொம்ப அருமையாக வித்தியாசப்படுத்தலாம். வேற லைசினத்துக்கு ஜெலசி கிடையாது, சஸ்பீஷியஸ் கிடையாது, பீயிங் பாய்சன் சொல்ற அந்த பயம் கிடையாது. இதெல்லாம் ஹயாஸுக்கு இருக்கு. அதனால ஹயாஸும் ஸ்ட்ரெமோனியமும் வேற வேற இங்க பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கிறோம். ஹயாஸ் ஆல்சோ பைட்டிங் பீப்புள். தோஸ் ஹூ டிஸ்டர்ப் அவங்கள மட்டும் தான் கிடைக்கும். யாரை தொற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த குழந்தை டக்குன்னு கடிச்சு விட்டுருவோம். அவனை தொட்டு தட்டினா போதும் கடிச்சு விடும். அது ஹயாஸ். இதுவும் கிடைக்கும். ஆனா பொதுவா மத்தவங்களுக்கு கடிக்கி வெட்டணும், முட்டிலேட் பண்ணணும்னு ஆசை இருக்கும், டிசைர் இருக்கும். அதனால அதுக்கு வேற. அது பொதுவா அதனுடைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம்னா அவங்கனால லைசினத்தினால இன்டாலரன்ஸ் ஆன் சீயிங் ஆர் ஹியரிங் வாட்டர், ஹியரிங் த சவுண்ட் ஆஃப் வாட்டர், ரன்னிங் வாட்டர் ஆர் லிக்விட் எனி ஃபார்ம் உங்களை அக்ரவேஷன் பண்ணும். ப்ரொடியூஸ் சலைவேஷன், ஸ்ட்ரிங்கி சலைவா, எச்சிங் கண்டடம்லாம் துப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முக்கியமான குறி கழுத்து வலி, முது வலியில கழுத்தை பின்னாடி கொண்டு போய் அப்படியே வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கு? லைசினத்துக்கு. இன்னொரு முக்கியமான குறி பார்த்துருப்பீங்க, தும்முவாங்க சில ஆளுகள். தும்மும்போது கழுத்தை பின்னாடி போயிடும் அப்படிம்பாங்க. அந்த தும்மல் போட்டோன்னு அப்படி தும்னாதான் அவங்களை தும்ம முடியும். அதுக்கு ஒரே மருந்து லைசின். பேக்வேர்டு, பெண்டிங் பேக்வேர்டு, அமிலேரேஷன் முக்கியமான மருந்து. அடுத்து லைசினத்துக்கு யார் எதிர்பார்க்காத ஒன்னா கிரேவிங் ஃபார் சாக்லேட். சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிடிக்காது. பொதுவாகவே உங்களுடைய எப்பவுமே கம்ப்ளைண்ட் வந்து அக்யூட்டா வரும், கடுமையா வரும், பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கும். கம்ப்ளைண்ட்லான்னு பைத்தியம் பிடிச்சு போயிடும் அந்த கம்ப்ளைண்ட்ல அப்படின்னு ஒரு சொன்னாங்கன்னா நீங்க லைசன்ஸை பத்தி நீங்க கட்டாயம் யோசிக்கணும். அடுத்து முக்கியமானது, ஒரு வெறிநாய் கூட குலைப்பாங்க. வந்துட்டான் barking like a mad dog. So desire to fight, cruelty, cut, mutilate, slit the others, desire to cut, mutilate, slit, இதெல்லாம் முக்கியமான. So it wants to attack. He wants to attack others. Delusion himself is a dog. He is growl and bark. Dormanted feeling, hell feeling, hell, be in hell feeling, இதெல்லாமே இருக்கு. Impulse to stab himself with the knife. கத்தியால அவனை குத்திக்கிறோம்னு ஆசைப்படுவோம். So injuring, delusion to injure himself, frenzy, பைத்தியம் போன நிலையில அந்த கத்தியால தன்னை குத்திக்கிறோம்னு நினைக்கிற ஆளாகிறாங்க. So she is very sensitive to music. என்று சொல்றாரு. sneezing, going back.
டூத்தேக், அப்புறம் பிரெக்னன்சி, டிசைர் சாக்லேட், இதெல்லாம் என்று சொல்ற முக்கியமான பொருள். லிப்பியர் அருமையா சொல்லுவார், it is a remedy for prophylactic and for ஹைட்ரோபோபியா. இது ஒரு ப்ரொபலாட்டிக்கா யூஸ் பண்ணலாம் ஹைட்ரோபோபியாவில் அப்படின்னு யார் சொல்றா? ஒரு லிப்பியர் சொல்றார். வயலண்ட் செக்ஸுவல் டிசைர் இருக்கும். ஸோ பிரியாபிசம், பெயின்ஃபுல் காய்சன், பெயின்ஃபுல் எரெக்ஷன் ஆஃப் பெனிஸ், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இருக்கும். ஸோ on seeing or hearing the running water, யூரின் போகணும், மலம் போகணும், இது முக்கியமானது. தலைவலிக்கு ஒரு முக்கியமான மருந்து. நல்ல நாய் கடிச்சாலும் வெறி நாய் கடிச்சாலும் அதற்கு பிறகுதான் தலைவலி வந்துச்சுன்னு யாராவது சொன்னா நீ கொடுக்க வேண்டிய மருந்து லைசினம். whether the biting by good dog or mad dog, after that the headache the person had, you have to give lysinum. அது முக்கியமான வந்து chronic headache முக்கியமான மருந்து. அவங்களோட மென்டல் எமோஷனும் மென்டல் எக்ஸ்ட்ராக்ஷனுமே இந்த ரன்னிங் வாட்டர் சத்தத்தை கேட்டாவே இவங்களுக்கு வந்து அக்ரவேஷன் ஆயிடும். பிரைட் லைட்டை பார்த்தாவே அக்ரவேஷன் ஆயிடும். அடுத்து வந்து அடிக்கடி யூரின் போகுது, ஸ்கேண்டி யூரின் போகுது, ரன்னிங் வாட்டரை பார்த்தா யூரின் போகுது, ரன்னிங் வாட்டரை பார்த்தா யூரின் போகுது. அப்படிப்பட்ட ஆளுக்கு டயபெட்டிஸ் வந்துட்டா நீங்க கட்டாயம் கொடுக்க வேண்டிய மருந்து லைசின் தான். வெரி இம்பார்ட்டன்ட் ரெமடி டு தி சுகர் பேஷண்ட் who has frequent urination, scanty urination. He will urinate on hearing the sound of running water, on hearing the sound of boring water. So to that person, if he has diabetic, you should give lysin. மறந்துட வேண்டாம். இவங்க ஹீட் ஆஃப் சன் ஹீட்டை தாங்கவே முடியாது. நாய் வந்து வெறி நாய் போய் தண்ணிக்கே நிக்க போய், ஏன்னா வெயில் தாங்க முடியாம நிற்கும். வெயில் cannot bear the heat of sun. ஜெல்சீமியம், குளோனைன், லேக்கசிஸ், நேட்ரமோர், இது எல்லாமே இருக்கு, செப்பியாலாம் இருக்கு. ஆனா அதை விட முக்கியம் இந்த வெறி நாய்க்கு உள்ள பண்பு நீங்க பார்க்கலாம். பலதவனா பார்த்திருக்கேன். நாய் தண்ணியில போய் நின்றுக்குது, தண்ணியை குடிச்சுக்கிட்டு நிற்கும் அப்படியே. இதுதான் முக்கியம். தண்ணி குடிச்சா தண்ணி தொண்டையிலே போகாது, நின்னுக்கிறது. Spasm of esophagus when drinking or attempting to drink the water. அதுதான் தண்ணியை குடிச்சா தொண்டைக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா you have to think about spasm of esophagus, that is lysin. Gulping out water when swallowing water, இது முக்கியமானது. ஸோ இதெல்லாம் ஒரு அருமையான சிம்டம். பல சந்தர்ப்பங்கள்ல நான் கொடுத்துருக்கேன். நம்ம இதை சோக்கிங், தொண்டை சோக்கிங் ஆயிடும். ஸ்பாசம் முக்கியம். ஸ்பாசம், இசிவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தண்ணி குடிக்கும் போது இசிவு தொண்டையில வந்து தண்ணி இறங்க மாட்டேங்க சொன்னா நீ நினைக்க வேண்டிய மருந்தே லைசின் தான். அடுத்து லஸ்வியஸ்னஸ், வந்து impatient, violent temper, roam about, சுத்திக்கிட்டே தெரியும். நாய் சுத்திக்கிட்டே இருக்கு, நாய்க்கு வேற நடக்க நேரம் முடியுமாங்க, அதுதான் உண்மை. impatient, ஒரு இடத்துல நிக்காது, பொறுமே இருக்காது நாய்க்கு, all day impatient. violent temper, roams about. all senses are hyper sensitive. எலும்பெல்லாம் வலிக்கு. அடுத்து அல்சர் வந்து கிட்டத்தட்ட ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் ஆயிடும். அந்த வூண்டு வந்து ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் ஆகும். சம்டைம்ஸ் வந்து லிவிட் கலர் இருக்கும். ப்ளூயிஷ் லிவிட் கலர்ல இருந்தா லேகசிஸ் ஒரு முக்கியமான மருந்து. அது போல இது ப்ளூயிஷ் கலர்
ஊண்டு இருந்துச்சுனாவே நீங்க லைசின் கொடுக்கலாம். லாக்டேஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரெமெடி, முக்கியமான மருந்து. ரன்னிங் வாட்டரை பார்த்தாவே பைத்தியம் போல வந்துடும். Fear of becoming mad on seeing the running waterனா முக்கியமான தண்ணி ஓடுற பார்த்தாவே எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க கொடுக்க வேண்டிய மருந்து லைசின் தான். அந்த கண்டிஷன்ல அவங்க பேச்சு ஒழுங்கா வராது, இன்கோஹரண்டா இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆல்ரெடி சொன்னேன், பிரியாபிஷமுக்கு முக்கியமான மருந்து. During coition there is no emission, there is no ejaculation or late ejaculation. Ejaculation after coition, during sleep, இதெல்லாம் முக்கியமானது. கன்வர்ஷன்ல வந்து வாயெல்லாம் நுர தள்ளும், சலைவா வந்து டஃப்பா இருக்கும், ரோபியா இருக்கும், கான்ஸ்டன்டா துப்பிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களா தண்ணி குடிக்க விரும்புவாங்க, குடிக்க முடியாது. தண்ணி தவிக்கான குடிக்க முடியாது. அரசனிக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பாங்க, அதுவும் முடியாது. They want water but cannot drink. தொண்டை புண்ணா இருக்கும், அவங்களால முழுங்க முடியாது. அவங்க காஃப் வந்து பார்க்கிங் காஃபா இருக்கும். பார்க்கிங் காஃப் ஒரு முக்கியமான மருந்து லைசின். தண்ணி ஓடுற தண்ணியை பார்த்தாலும் சத்தத்தை கேட்டாலுமே டயரியா போயிடும். டயரியா ப்ரொஃபியூஸா இருக்கும், வாட்டரியா இருக்கும். ஒரு நாளைக்கு 6 to 20 முறை போகும், அந்த அளவுக்கு போகும். பவல்ஸ் வந்து பெயின்ஃபுல் ஆயிடும். எப்ப ரன்னிங் வாட்டரை பார்த்தா இந்த வாட்டர் ஓட சத்தத்தை கேட்டாலும். பெண்களுக்கு வந்து வெஜைனா வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அவங்களுக்கு காய்ச்சல் பெயின்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்க்கலாம், ப்ரொலாப்சஸ் ஆஃப் யூட்டரி இருக்கு. அப்படி உள்ளவங்களுக்கு ப்ரொலாப்சஸ் ஆஃப் யூட்டரி இருந்தா நீங்க கொடுக்கலாம். அதுக்கு ஏற்கனவே சொன்னேன், கன்வல்சன் பிரெக்னன்சி டூரிங் கன்வல்சன் வரும். கன்வல்சன் முக்கியமான சிக்னல் பிரைட் லைட், ரெஃப்ளெக்டட் லைட், சீயிங் த லிக்விட் அக்ரவேஷன், போரிங் வாட்டர் அக்ரவேஷன், ரன்னிங் வாட்டர் அக்ரவேஷன், இதெல்லாமே கன்வல்சன்ல முக்கியமானது. அடுத்து வந்து ஸ்பாஷம். அவங்க ஒவ்வொரு முறையும் வந்து தண்ணியை கொடுத்தாவே எக்ஸைட் ஆகும் போதெல்லாம் ஸ்பாஷம் ஏற்படும். இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு கையில தண்ணி வச்சுதான் மூஞ்சி மத்துக்கும். ஒரு மூஞ்சியை குத்தோன்னு நினைப்பாங்க, அல்லது கல்லு வெட்டோன்னு நினைப்பாங்க. தண்ணி கிளாஸ் தான் மூஞ்சியை ஊத்திடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். எல்லா ஃப்ளூயிடுமே இவங்களுக்கு தான் டச் பண்ண முடியாது. ஃப்ளூயிடை பார்த்தாவே உங்களுக்கு வேற விஷயம் தான் வரும். இது முக்கியமானது. பெண்டிங் ஹெட் பேக்வர்ட், ஜென்டில் ரப்பிங் அம்லேஷன். நடுங்குவாங்க, குவரிங் சென்சேஷன், ட்ரெம்பிளிங் ஆர் குவரிங் சென்சேஷன். அந்த பொண்ணு அதுதான் சொன்னிச்சு, அந்த வீட்டுக்காரன் வந்து இப்படி அடிக்க போறான்னு பெல்ட்டை கட்டும் போதே நடுங்கும். அப்படியே throughout the whole body and the trembling இருக்கும். Impulse to do reckless thing. சன்னல் வழியா குதிச்சு நினைப்பாங்க, சன்னல் வழியா குதிக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் முக்கியமான குறி. அவங்களுக்கு நீ லைசன்ஸ் இதெல்லாம் முக்கியமான குறி பார்க்கலாம். நீங்க நிறைய சொல்லலாம். டிஎஃப் ஆலன் சொல்லுவாரு, முக்கியமா சொல்லும் போது சொல்லுவாரு, பயத்தை பத்தி சொல்லுவாரு. Something disagreeable is going to happen. Something dreadful is going to happen. Something misfortune is great misfortune is going to happen. அப்படிங்கிறது டிஎஃப் ஆலன் சொல்றாரு. Impatient all day. He has thought to attack others by meanest way. அதுதான் இதெல்லாமே சொல்றதா.
டெரிங்ஸ் ரொம்ப சொல்றாரு முக்கியமா pray, beg and praying, not to leave me alone அப்படிம்பார். இவர் வந்து delusion, he himself a birds chirping and twittering until he falls down failing. ஒரு டெலுஷன் இருக்கும், ஒரு படவை ஆயிடுவாரு, அப்படியே சிறகடிச்சு பறப்பாரு, அப்படியே ட்விட்டரிங், அப்படி பறந்து பறந்து மயங்கி விழுற அளவுக்கு பறப்பாரு. டெலுஷன், he is an great authority அப்படிங்கிற சிம்பத்தை இவர் சொல்றாரு. யாரு? கெரிங் சொல்றாரு. And also he has forsaken feeling. Nobody is looked after her. The birds in heaven also not looked at them. Not provide any food. அப்படிங்கிற ஃபீலிங் அந்த பசியில ஹெரிங் சொல்றாரு. ஸோ இது ஒரு முக்கியமான மருந்து. இதை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். இப்பவே நான் உங்கள்கிட்ட நேரம் பேசிட்டேன். நான் சொன்னது மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க. இது சிம்டத்தை கொஞ்சம் மறுக்கா திருப்பி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மருந்தினுடைய முழு பிக்சர் கிடைஞ்சி போகும். ஸோ லைசினம் இஸ் a remedy, wonderful remedy by which I cured many patients for the tormented feeling, insulted feeling, severed wrong. இந்த மூணு ரூபாய்க்கு முக்கியமா பல பேஷண்ட்டுக்கு வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்திய பெண்கள் பல பேருக்கு அது இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தா இதுதான் முக்கியம். அதனால லைசன்ஸ் நீங்க மருந்தாதைய நல்லா பயன்படுத்துங்க. You can get wonderful results. What I have said, some more than 6 cases, all are wonderful cases. They have given me beautiful good name to me. The family எல்லாம் நண்பர்களா இருக்காங்க. இந்த அளவுக்கு நல்ல நேம்லாம் நல்ல விஷயம்லாம் செஞ்சிருக்கு. ஆகவே நீங்களும் அதை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இந்த அருமையான ஒரு மாலை நேரத்துல ஒரு 1.5 மணி நேரம் இந்த கிளாஸ் இருக்கு. அமைதியா இருந்து கேட்டு எனக்கு ஒத்துழைப்பு தந்து எனக்கு உதவின உங்களுக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஹலோ. நன்றியா. இதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. ஐயா நன்றிங்க. வணக்கம். சொல்லுங்க சார். மீனாட்சி சுந்தரம் பேசுறேன் சார். வணக்கம். சொல்லுங்க சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு சார். லைசினுடைய பிக்சரு அந்த 6 கேஸையும் ஒன்னொன்னையும் கொண்டு வந்து நீங்க அவங்களுக்கு மருந்து கொடுத்தது, அவங்கள எல்லாம் சரி பண்ணதெல்லாம் பார்த்தா உண்மையாலுமே நீங்க அவங்களுக்கு வந்து கடவுள் தான் சார். அது பெரிய வார்த்தை, அது இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப், அருமையான லைஃப் கொடுத்துருக்கீங்க. அந்த கண்ணு 24 வயசுல ஆமா சார். என்ன ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் சார். அதாவது நீங்க எப்படி கேஸ் எடுத்து உங்க உணர்வுகள் எப்படி இருக்குமோ அதே உணர்வுல நீங்க எங்களை கொண்டு போயிட்டீங்க. ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு சார். மிக்க நன்றிங்க சார். உங்களுடைய கேட்கறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க சார். வணக்கம் சார். How the class is? ஹலோ. நல்லா பிடிச்ச உங்களுக்கு. அடுத்து சொல்லுங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க. பேர் என்ன? ஐயா சென்னையில இருந்து அப்ரோஜில இருந்து அக்கு பாபுன்னு சொல்லி பேசுறேங்க. சொல்லுங்க. கிளைண்ட் சார் இப்போ ஒரு ஏஜ் 63 சார். அந்த மேடம் வந்து கேன்சர் ஏற்கனவே இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க ரெகுலரா மெடிசன் எடுத்துட்டு இருந்தாங்க. அது நிறைய ஆங்கில மருந்து எடுத்தனால அவங்களுக்கு வயிறுலாம் புண்ணாச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 3 months 4 months என்கிட்ட வந்திருந்தாங்க சார். வந்து அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தோம்.
அவங்க வில்லேஜ்ல இருக்கிறனால அவங்க ரெகுலரா என்கிட்ட வர முடியல. இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஆ. தண்ணி ஃபுல்லா முழுங்க முடியல. ஆ. உணவு பை சுருங்கி போச்சு. அதனால ம். அவங்களுக்கு தண்ணி உள்ள போக மாட்டேங்குது. ம். எது பார்த்தாலும் தண்ணி பார்த்தா கூட எனக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தொண்டை அடைப்பா இருக்குன்றாங்க. ம். இந்த சிம்டம் கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அவங்களுக்கு. இல்லங்க. இது லைசினஸ் சிம்டம் கிடையாது. ஆஹா. இது அது உங்களுக்கு கேன்சர் அவங்களுக்கு எந்த விதமான கோளாறும் இல்லாம தண்ணிய குடிச்சா ஸ்பாசம் ஆயிடும். ஓகே, ஓகே. அந்த ஸ்பாசம் இல்ல உங்கள்ட்ட. சம்மர் ரெமெடி நிறைய இருக்கு நீ சொன்ன சிம்டத்துக்கு. ஓகே சார், ஓகே சார். ரெப்ரடைஸ் பண்ணி போய் குடிச்சா சரியா கொடுக்கலாம். சரிங்க சார். தேங்க் யூ. நான் உங்கள கான்டாக்ட் பண்ண சொல்றேன் சார் அவங்கள. கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க இது இப்ப அவங்க சென்னையில அவங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க சார் அவங்க. பொதுவாவே எனக்கு இந்த ஆன்லைன்ல இருந்து கேஸ் கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரும். நான் நல்லா பேஷண்ட சரியா நேரா கணிக்க முடியறதில்ல. அதான் இப்ப நான் அவங்கள வர்றதா இருந்தா அங்க திண்டுக்கல் தான் வர சொல்லணுமா சார்? ஆமா. இங்க திண்டுக்கல் தான் வரணும். சரிங்க சார், சரிங்க சார். நான் ஐயாட்ட அப்புறம் நம்பர் வாங்கிட்டு அந்த ஃபேமிலிய பேச சொல்றேன் சார். ஓகே, ஓகே. ரைட். நன்றி, நன்றி. வணக்கம் சார். நன்றி, வணக்கம். சாட் பாக்ஸ்ல நம்பர் போட்டிருக்கிறோம், பாத்துக்கோங்க. நன்றி சார். சார் வணக்கம் சார். நாகராஜன் சார், மதுரை சொல்லுங்க சார். சார். பேரு? நாகராஜன் சார், நாகராஜன் ஃப்ரம் மதுரை. ஓ நாகராஜன் சொல்லுங்க. சார் வேற ஒன்றும் சார், நம்ம இந்த ரன்னிங் வாட்டரை கண்டா பயப்படுற மாதிரி ஒரு சிம்டம் நம்ம இதுல லிசினத்துல சொல்றோம்ல சார். அதுக்கும் இப்ப நாய் கடிச்ச பிறகு நம்ம கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடிச்ச வீட்டுல போய் ஒரு 3 நாளைக்கு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் ஒண்ணு உண்டு சார். அதுக்கு எதுக்கு இது லிங்க் சார்? அதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. மெடிக்கல் ரிலேஷன்ஸ் இருக்கு. எதுக்கு சார் அங்க போய் வீட்டுல போய் அவங்க வீட்டுல போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாய் கடிப்பட்டவரை? அது மட்டும் இல்ல, செருப்புட்டு அடிச்சுட்டு வாங்கி சொல்லுவாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. செருப்புட்டு அடிச்சுட்டு அந்த இடத்துல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வச்சுருவாங்க. அதுக்கு ரிலேஷன் இருக்கு. தண்ணிக்கு நாய் கடிக்கு ரிலேஷன் நிறைய இருக்கு. அது சும்மா குடிச்சா அவங்களுக்கு ஒரு இதுக்காதான், ஒரு உடனடியா போனா அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, மென்டல் ஒரு பேலன்ஸ்க்காக தான் சொல்றது. அது அப்படி இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை அந்த நாய் கடிப்பட்டவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாய் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா நாய்க்கு நாய்க்கு அதுக்கு அதாவது நாயை பார்த்து அது பைத்தியக்காரனான வீட்டுல இருக்காது, ஓடி போயிரும். நல்ல நாய்னா வீட்டுல இருக்கும். அந்த நாய்க்கு எதுவும் ஆயிருச்சாங்கிறத இவரு போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்காக கூட இருக்கு. நாய்க்கு அந்த நாய் கடிக்கும் தண்ணிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அந்த ஒரு காரணம் கூட இருக்கலாம். அது முத்தம் நிலையில அது தண்ணி அக்ரவேஷன் ஏற்படுத்தும். ஆரம்ப காலத்துல தண்ணியை கிளியர் பண்ணும் கூட இருக்கலாம். அதாவது நாய் கடிச்சவனு தான் குடிக்க சொல்லுவாங்க, நீண்ட நாள் சென்று குடிக்க சொல்றது இல்ல. நாய் கடிச்ச மறுநாள் அவங்க வீட்டுல போய் தண்ணி குடிச்சுவாங்க. அப்ப அந்த நாய் சிம்டம்லாம் வராது, இந்த வாட்டருக்கு உள்ள சிம்டம்லாம் வராதுங்க. அப்போ அந்த நாய் இது பிரைமரி ஸ்டேஜ்ல தண்ணி அவங்களுக்கு ஒரு நலம்பயக்கம். ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தண்ணி அவாய்ட் பண்ணும். ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப மிக அருமையா இருந்தது. எனக்கு ரூப்ரிக்ல ஒரு சந்தேகம் ஐயா. சங்கரன் சார் புக்ல எழுதியிருக்காரு, டெலியூஷன், அட்டாக் அண்ட் இன்சல்ட்ஸ் டிஃபெண்ட் தெம்செல்ஃப் அகைன்ஸ்ட் இமேஜினரி. அப்போ ஒரு கற்பனையான ஒரு எதிரிய நினைச்சுக்கிட்டு இவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா? அந்த ரூப்ரிக்கை கொஞ்சம் முடிஞ்சா சொல்லுங்க. அதாவது பொதுவா நீ நாயை பாத்தீங்கன்னா நைட்ல குலைச்சுக்கிட்டே இருக்கு. பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன் ஐயா. ஆனா எதை பார்த்து குலைக்கிறது நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு எந்திரிச்சு குலைக்கும். ஓகே, ஒரு எதிரிய இதுவா கற்பனை பண்ணிட்டு குலைச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே ஓகே. அட்டாக் பண்றாங்க குலைச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே ஓகே. அந்த அடிப்படையில இந்த ரூப்ரிக் வருது. இப்ப சரியா புரியுதுங்க ஐயா. மிக்க சிறப்பான மறக்கவே முடியாத வகுப்புங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ஓகே.
கேளுங்க, சொல்லுங்க. சார் தண்ணிய பார்த்த உடனே ஸ்னீசிங் வர்றதுக்கும் தண்ணிக்குள்ள கையை விட்ட உடனே ஸ்னீசிங் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்ல ரெண்டும் ஒண்ணுதானே சார்? இப்ப சில வேற சில வித்தியாசம் பேருக்கு இருக்கு. கடல் தண்ணியில கையை விட்ட உடனே கண்டினியூஸா ஸ்னீசிங் வர்றது மாதிரி சொல்றாங்க. ஆமா, இதுக்கு ஒரு மருந்து இருக்கு. சல்ஃபரோ இது ஒரு மருந்து வரும். இந்த மருந்து சரியா இருக்கு. இல்ல அதுக்கும் லிசினத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல? அதாவது தண்ணிய கையை அது விடுறது. வேற. அது டைசின் தண்ணிக்குள்ள வச்சு பார்த்தாவே வரும். சவுண்ட கேட்டாவே வரும். சவுண்ட கேட்டாலே வந்துரும். ஆமா, பார்க்க கூட வேண்டாம். ஓடுற தண்ணியை பார்த்தா தான் ரொம்ப வரும். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கேளு. ஐயா வணக்கங்க ஐயா. சுதாகருங்க ஐயா, சென்னை. சுதாகர் கேளுங்க. எப்படி இருந்துச்சு கிளாஸ்? நல்லா இருந்ததுங்க ஐயா. உங்க கிளாஸ் சொல்லவா வேணும். சரி ஐயா, ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஐயா. போன வகுப்புல வந்து நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க ஆர்டிஸ்டிக் டோட்டாலிட்டி அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. என்ன? ஆர்டிஸ்டிக் டோட்டாலிட்டி அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. சொன்னேன். ஆமா ஆமாங்க ஐயா. நீங்க பொதுவாவே வந்து உங்களுடைய நிறைய ரூப்ரிக் நீங்க எடுத்துட்டது எல்லாமே மனக்குறிகள் வந்து அப்படியே நீங்க எடுத்து அவங்க பாதிக்கப்பட்ட விதம் அதெல்லாம் எடுத்து நீங்க ரூப்ரிக் போட்டு அதோட டோட்டாலிட்டி நீங்க சொல்றீங்க. மருந்து அறைவலான விதத்தை நீங்க சொல்றீங்க. இப்ப ஆர்டிஸ்டிக் டோட்டாலிட்டிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்டுங்க ஐயா? இதுல ஆர்டிஸ்டிக் ஏதாவது நீங்க பாக்குறீங்களா? அந்த மாதிரி இண்டிவிஜுவலா இப்படி போடுறது ஆர்டிஸ்டிக் டோட்டாலிட்டி. எப்படிங்க ஐயா? எந்த குறிகளை எடுக்கிறதுன்றதா? ஒரு ஒரு லேக்கான கேஸ் நான் சொன்னேன். ஒரு தலைவலி கேஸுக்கு நான் சொன்னேன். அந்த தலைவலி கேஸ்ல அந்த அம்மாவுக்கு வந்து 12 குறி எடுத்து 8 குறியோ 9 குறியோ பெலடோனா வருது. அது அரித்மெட்டிக் டோட்டாலிட்டி அல்லது ஒரு அது என்ன டோட்டாலிட்டி சொன்னா ஒரு ஆர்டிஸ்ட் டோட்டாலிட்டி. சிம்டம்ஸோட டோட்டாலிட்டி. ஆமா ஆமா. ஆனா ஆல்ரெடி சைடு சிம்டம் வந்து எடுத்து கொடுத்த உடனே அது ரைட் ஆகுது. இதுதான் உண்மையான டோட்டாலிட்டி. சரிங்க. ஆர்டிஸ்டிக் டோட்டாலிட்டி. இப்ப நான் சொன்ன லைசன்ஸ் எடுக்கணும்ல, இதெல்லாம் ஆர்டிஸ்டிக் டோட்டாலிட்டி தான். 11 அஃபாரிசம் சொல்றது போல altered state of mind and disposition chiefly determines the selection of the homeopathic remedy as defined the characteristic symptoms வரல. அந்த அபாரிசத்தினுடைய ஒரு தூண்டல் தான் பாதிப்பு. ஓகே, நன்றிங்க. நன்றி. ஓகே. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். நான் மானக்சந்த் விருதாச்சலத்துல இருந்து இப்ப சென்னையில இருந்து பேசுறேன் சார். இந்த லைசனை பொறுத்த வரைக்கும் ஓடும் தண்ணீர் கண்டால் அல்லது அதனுடைய சத்தத்தை கேட்டால் வரும் அந்த ரேஜ் வெறித்தனம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு புரிஞ்சிருந்த ஒரு குறி லைசனை பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த ஒரு குறியை வச்சு அடிப்படையா வச்சு இத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க நடத்தின இந்த அற்புதமான கிளாஸ்ல தான் புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, இதுல வந்து டோட்டாலிட்டி ஆஃப் பேத்தாலஜிக்கல் சிம்டம்ஸை விட யூனிக் மென்டல் சிம்டம் தான் வந்து முக்கியமான குறியா வந்து நீங்க எடுத்துட்டு ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு புரியுது. ஆமா, யூனிக் மென்டல் சிம்டம் பிளஸ் அக்ரவேஷன். ஆமா, டோட்டாலிட்டி. ஆமா. அதனால இது வந்து பேத்தாலஜிக்கல் டோட்டல் சிம்டம்ஸை விட முக்கியமானது இதுதான் அப்படிங்கிறது நீங்க நடத்துற இந்த கிளாஸ்ல இருந்து எங்களுக்கு புரியுது ஐயா. ரொம்ப அற்புதமா இருந்தது. உங்களுடைய ஆர்கானான் வகையில் அந்த அற்புதமான குணப்படுத்தல் அந்த புக்கை வந்து இப்ப NCBS நான் ஆர்டர் பண்ணிட்டேன் இங்க சென்னையில. ஆமா சார், அது வந்து நாளைக்கு டெலிவரி பண்ண சொல்லிருக்காங்க. அதனால ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி சார். அடுத்தது திண்டுக்கல் போக்குலாம் என்ன பண்றாங்க? யாரும் ஒருத்தருமே கேட்கல சார். அந்த புத்தகம் பேர் கொஞ்சம் டைப் பண்ணி போடுறீங்களா சாட்ல, மெசேஜ்ல போடுறோமா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த டைரக்டா இது வெறிநாய் கடிக்கு வந்து இந்த லைசன்ஸ் கொடுக்கலாங்களா?
கொடுக்கலாம். என்ன பொட்டன்ஷியல்ல கொடுக்கலாம் ஐயா? 200 கொடுக்கலாம். நன்றிங்க ஐயா. ம். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததா? அடுத்து ஐயா வணக்கம். மேட்டூர் டேம்ல இருந்து துரைமுருகன். ஓகே ஓகே. ஐயா வகுப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. நல்லது நல்லது. ஐயா நீங்க வந்து ஒரு காட் மாதிரிங்கய்யா. ஆனா வகுப்பு முதல் ஆரம்பத்துல நீங்க எங்களை வணங்குறது வந்து அது ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமா இருக்குதுங்கய்யா. உங்களை வணங்கணுங்க. நீங்க எல்லாம் கடவுளுங்க. இல்லைங்கய்யா. நீங்க வந்து ஹோமியோபதிக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு முறை திண்டுக்கல்ல ஒரு 3 மணி நேரம் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்ரோச்ல வந்து ஒரு நாள் மட்டும் அட்டன் பண்ணேன். அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க லைசனுக்கு. இதுல ஒரு சந்தேகங்கய்யா. சொல்லுங்கய்யா. ஐயா லைசின் சிம்டம்ஸ் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து மலக்குடல்ல உணவுக்குழல் மலக்குடல்ல வந்து ஒரு 4 வருஷமா காரமே சாப்பிட முடியலையா? சொல்லுங்க. காரம் சாப்பிட்டாவே எரிச்சலுங்கய்யா. அதுக்கு இது கொடுக்கலாமாங்கய்யா? தாராளமா கொடுக்கலாம். Don't bother about the pathology. ஓகேங்க. Whatever pathology he or she has. ஓகே. Don't bother. என்ன பொட்டன்ஷியல் கொடுக்கலாம்? நான் சொன்ன அடிப்படையில கொடுத்தீங்கன்னா நிச்சயமா எந்த பேத்தாலஜியும் அது குணப்படுத்தும். அது கேன்சரையும் குணப்படுத்தும், எக்ஸிமாவையும் குணப்படுத்தும், வெண்குஷ்டத்தையும் குணப்படுத்தும். அது குணப்படுத்தும். நன்றிங்க. நன்றி. ஓகே. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில இருந்து நடராஜன் பேசுறேன் ஐயா. வெரி குட். சாதாரண நாய் கடிச்சது லைசன்ஸ் கொடுத்தா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருங்களா? நிச்சயமா குணமாகும். மெரினாய் கடிச்சாலுமே லைசன்ஸ் கொடுக்கலான்னு லிப்பே சொல்றாரு. தேங்க்யூங்க ஐயா. நன்றி நன்றி. ஓகே. சைடு எஃபெக்ட் வருமா? என்னங்கய்யா? அதனால எந்த பாதிப்பு வராது இல்லைங்களா? பாதிப்பு வராது. நீங்க ஒரு பாட்டில் கொடுத்தா பாதிப்பு வரும். குளோபல்ஸ ஒரு பாட்டில் கொடுத்தா பாதிப்பு தான் வரும். ஒரு 3 டோஸ் 2 டோஸ் கொடுத்தா போதும். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. ஹலோ, நான் வெண்ணிலா நாமக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுப்பா. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப திருப்தியா இருந்தது. என்னென்ன பேத்தாலஜிக்கல் சிம்டம்ஸ் இருந்தாலும் இந்த மைண்ட் சிம்டத்தை வச்சு நம்ம வந்து மருந்து கொடுக்கும் பொழுது அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, நீங்க கொடுத்த இப்ப நம்ம மெட்டீரியா மெடிக்கா என்னதான் படிச்சாலுமே நம்மளுக்கு வந்து திரும்ப எடுத்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க கேஸோட வந்து நீங்க கொடுத்த கேஸோட அந்த மைண்ட் சிம்டத்தோட நம்ம வந்து பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா எதையுமே படிக்க வேண்டாம். இப்ப இந்த ஒரு வாரம் 10 நாளையிலேயே நான் இப்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்ண இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேத்தாலஜி சிம்டம் சொல்றாங்களோ அதை வந்து நம்ம வந்து சைட்ல வச்சுட்டு மெயினா மைண்ட் சிம்டத்தை பார்த்து கொடுக்கும் பொழுது வித்தின் 2 days 3 daysல வந்து அவங்க வந்து ரிசல்ட் சொல்லிடுறாங்க, நான் கம்ப்ளீட்டா நல்லா இருக்கேன் அப்படின்னு. நீங்க அனுபவத்திலே சொல்லுங்க. நிறைய பேர் வரும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மருந்தையும் வந்து ரொம்ப டெப்தா இப்ப நம்ம மெட்டீரியா மெடிக்கா எடுத்து படிச்சோம்னா எல்லாமே ஒரே மாதிரி சிம்டம்ஸா தான் இருக்கு. அதனால வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து மனசுல நிக்கிறது இல்லை. ஸோ மறுபடியும் நம்ம புக் எடுத்து பார்த்து தான் நம்ம ரெஃபர் பண்ணி தான் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த கிளாஸ் நம்ம ரெகுலரா அட்டன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய மைண்ட் சிம்டத்தை வந்து நம்ம அப்படியே மனசுல பதிஞ்சிருது, ஆழமா பதிஞ்சிருது. அப்ப அவங்க சொல்லும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளவு ஒரு எஃபெக்டிவா இருக்கு, அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சொல்ல போனா அப்புறம் இன்னும் ஒரே ஒரு டவுட் இருக்கு. இப்ப நீங்க அந்த டிப்ரெஷன் கேஸ் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து பயந்து போய் இருந்தாங்க அப்படின்னு. அப்ப உண்மை நிலை அதுதான் இல்லையா? அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அதனால இந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டு போயிருக்கு. ஆனா நாம வந்து அதை டெலூஷன்னு சொல்லி அதை மைண்ட வந்து போடுறோம். அதாவது அது 2 வகையா எடுத்துக்கலாமா? டெலூஷன்ங்கிற மீனிங்க வந்து உண்மைக்கு அதிகமாகவும் உண்மைக்கு குறைவாகவும் உண்மை இல்லாமல் இருப்பது டெலூஷன். ஆனா அது நடக்கிறது உண்மைதானே? அதாங்க சில பேர் வந்து அதை ஈஸியா எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, சில பேர் வந்து சண்டை போட்டுட்டே இருக்கவங்க இருக்காங்க, சில பேர் அதன் கிடந்துருப்பான்னு போறவங்க இருக்காங்கல்ல. அதனால நம்ம அதை டெலூஷன் தான் அதை டெலூஷன் எடுக்கலாம். ஏன்னா டெலூஷன்ன்றது உண்மை
பளிச்சுன்னு உண்மை இல்லாம உண்மைக்கு கூடவும் இருக்கும், உண்மைக்கு குறைவாகவும் இருக்கும். அவங்க சொல்றத வச்சுதானே நாம வந்து சிம்டம் எடுக்கிறோம். அதனால அது முன்ன எடுக்கிறதுனால நம்ம டெலூஷன் எடுத்துக்கலாம். அப்படி சொல்லலாம். மோஸ்ட்லி பெரும்போது எல்லாருமே டெலூஷன் தான் இருக்கும். நான் டாக்டர் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆமா ஆமா, டெலூஷன் தான். அது உடனே ஓகே சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. நல்லது, சொல்லுங்க அடுத்து. சார் போரிக் மெட்டீரியா மெடிக்கா மட்டும் படிக்கணுமா இல்ல எப்படி சார்? அத ரெப்பர்டரி எப்படி படிக்கணும் சார்? அத ரெப்பர்டரி நீங்க மீனிங் எழுதணும். முத எல்லா வார்த்தைக்கு நீங்க மீனிங் எழுதணும். ஒரு ஸ்கீமேட்டிக்கா போட்டு உட்கார்ந்து தெளிவா எல்லா மீனிங் எழுதி அந்த மீனிங் எழுதி அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை எப்படி பேஷண்ட் சொல்றாங்க மொழியில, அந்த மொழிக்கு எப்படி இந்த ரூப்ரிக்க கையாள முடியும் நீ பாப்போம். ஓகே சார். அதுதான் போரிக் மெட்டீரியா மெடிக்கா தான் நம்ம பொதுவா யூஸ் பண்றது. அதுதான். அப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம லெவல் வந்து மாறும் இல்லையா? சென்ட் என்ன சொல்லியிருக்காரு, இதே மெடிசனுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வித்தியாசமான ஆத்தர்ஸ் உடைய ஸ்பெசிபிகேஷன்ஸும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும்ல சார்? சில பேர் மைண்ட் மெட்டீரியா மெடிக்கா வந்து பெத்தலாஜிக்கலாகவும் சில சமயம் நோயின் அடிப்படையிலையும் கொடுக்கறதுக்கு உதவும். அது மைண்ட் சிம்டத்துக்கு ரொம்ப உதவாது. நீங்க கென்ட் எப்படி சார்? கென்ட் ரெப்பரேட்டரி எப்படி சார்? கென்ட் போகர்னு ஒண்ணு ஒருத்தர் அது கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு ரெப்பர்டரி எப்படி இருக்குங்கிறத அது கண்டு கொடுத்தாரு. அதே மாடல்ல இப்ப என்ரிச்சட் ரெப்பர்டரி நிறைய வந்துருச்சு. என்ன புக் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார்? என்னமா எந்த புக் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம யூஸ் பண்றதுக்கு? எது எனக்கு சிந்தசிஸ் ரெப்பர்டரி முக்கியமா பயன்படுத்தலாம். ரொம்ப பேர் சொல்லுவாங்க கம்ப்ளீட் ரெப்பர்டரி சொல்லுவாங்க. எனக்கு சிந்தசிஸ் ரெப்பர்டரி நான் அதான் ரொம்ப பயன்படுத்துவேன். அதே மாதிரி கம்பேரிசன் ரெப்பர்டரி கூட ஏதோ இருக்கு அப்படின்னு பார்த்தேன் சார் நெட்ல. அதெல்லாம் நீங்க படிங்கம்மா, நிறைய படிஞ்சு முதல் ரெப்பர்டரி எப்படி பாக்குறது, எப்படி அதோட மீனிங் இந்த வார்த்தைகளை ரூப்ரிக் ஆக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதெல்லாம் நீங்க போக முடியும். While studying the repertory, you can understand the medicines thoroughly and you can compare the medicine also. Okay sir, okay sir. Delusion insultedல வந்து ஆர்சனிக், அது ஸ்டாபிஜகாரியா இருக்கு, இக்னேஷியா இருக்குது, பல்லாடியம் இருக்குது, பல்செட்லா இருக்குது. இது பல்வேறு ரெமடி வருது. ஏன் வருது வித்தியாசம் நீங்க பார்க்கணும். அதுதான் சார். அது அப்ப நிறைய நம்ம படிக்கும் போதுதான் நமக்கு அதுல இது வரும். முதல் ரெப்பர்டரிய வாங்கி மீனிங் எழுதி படிங்க. ரெப்பர்டரி எப்படி பார்க்கறது, எப்படி கையாளுறது தெரிஞ்சுக்கிட்டாதான் முடியும் நம்ம. சரி சார், ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. அடுத்து சொல்லுங்க. வகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நல்லது. கேட்க இன்னும் கொஞ்சம் சலிப்பு தட்டாம போயிட்டு இருக்கு. என்னங்க? ஆர்வமா சலிப்பு தட்டாம ஆர்வமா மேலும் மேலும் வந்து கற்றலின் கேட்டல் என்று நீங்க சொல்றது அப்படியே முழுசும் அதான் முக்கியம். கற்றல் கேட்டல் என்றுதான் முக்கியம். உங்களுடைய 6 நாள் வகுப்பு நான் திருவண்ணாமலையில் அட்டன் பண்ணுங்க ஐயா. ஆமா, ஒருக்கா நான் ஒருக்கா மறக்க முடியாது. 6ஆம் வகுப்பு திருவண்ணாமலை. ஆமா, ஒருக்கா நடந்துச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி. நான் அட்டன் பண்ணேங்க ஐயா. ரொம்ப அருமையா பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா. அப்படியா? ஓகே ஓகே, நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வணக்கம் ஐயா. கமலி காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் ஐயா. நான் இப்பதான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் உங்களோட ஸ்பீச்சை கேட்கிறேன். உங்க கேசஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார். அது என்ன
இந்த ரேர் ரெமடியெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்குன்றதே வந்துட்டு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ அவங்களோட ஸ்பீச் வந்து அவ்வளோ டைம் வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது சார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதே வந்து இவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ ரெகுலரா அட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். மண்டே வந்துருங்க. ஓகே சார். வந்துரு, கரெக்டா இருக்கும். அப்புறம் சொல்லுங்க ஐயா. வணக்கம், கிருஷ்ணன் பேசுறேன் சென்னையில இருந்து. சொல்லுங்கய்யா. கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நல்லதுங்க. அருமையான வகுப்பு. தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு வரேன். நல்லா இருக்கு வகுப்புகள். நீங்க சொல்றது அப்படியே மனசுல பதிஞ்சிடுது. அதுக்காகவே உங்க வகுப்பை அட்டன் பண்ணணும், வார வாரம் அட்டன் பண்ணணும்னு தோணுது. சரி ஐயா, அந்த நாயோட இப்போ ஒரு டெலூஷன் வந்து சொன்னீங்களா, அதாவது ஒரு உருவம் இல்லாத ஒரு உருவத்தை கற்பனை பண்ணிக்குது அப்படின்னு. கற்பனை பண்ணி குலைச்சிட்டு இருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அது இப்ப இந்த நாய்க்கு வந்து இப்போ சாதாரணமா மத்தவங்க எல்லாம் சொல்லும் போது இந்த அஸ்ட்ரல் பாடி அது கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது. அது ஒரு டெலூஷனா தான் எடுத்துக்கணும். நம்ம அது ஒரு டெலூஷனா தான் எடுத்துக்கணும். சரி, அப்படி சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. சரிங்க, சரி சரிங்க, நன்றி. நல்லது. அடுத்து சொல்லுங்க. யாருக்கும் சந்தேகங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா சார், நான் ஒரு क्वेश्चन கேட்கிறேன் சார். சார் சொல்லுங்க சார். இப்ப டெலியூஷன் இமேஜினேஷன் சொன்னீங்களே சார், அது வந்து நார்மலா டார்ச்சர் வந்து டைரக்டா ஃபீல் பண்ணாதான் நம்ம எடுத்துக்கணுமா, இல்ல அவங்க மைண்ட் வைஸா அவங்க வந்து எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தா கூட எடுத்துக்கலாமா சார் அந்த டெலியூஷன்? எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். அதான் டெலியூஷன் முக்கியம், உண்மையான டெலியூஷன். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி ஐயா. உங்களுடைய சிறப்பான அனுபவ முத்துக்களை எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கிறீங்க. உங்ககிட்ட நிறைய முத்துக்கள் இருக்கு. ஆனா எப்போ நாங்க எல்லாத்தையும் கைப்பற்றுங்கிறதா எங்களுக்கே தெரியல. ஏன்னா அவ்வளவு முத்துக்கள் இருக்கு. அதுல கொஞ்சம் சிதறின இதுகளை நாங்க எடுத்துக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. அதாவது கிளாஸை நீ கேட்டீங்கன்னா அப்படியே பயன்படுத்தலாம். அப்படியே பயன்படுத்தலாம். நீ படிக்க அப்படியே பயன்படுத்தினா ஒர்க் பண்ணும் மருந்து. எல்லாரும் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இரவு வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.